ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கலாம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து அவன் பெரியவனாக வளர்ந்தபோது கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான். அவன் பெரியவனாக வளர்ந்தபோது அவன் தேவனுக்கும் மனுஷருக்கும் பிரியமானவனாய் நடந்து கொண்டான். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த ஆராதனையிலும் இங்கே வந்திருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளையும் நான் ஒரு விசை கூட நான் வாழ்த்துகிறேன். ஸ்தோத்திரம். ஒன்று, அநேகர் யாரையாகிலும் பிரியப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வழியில் சிலரை பிரியப்படுத்துகிறாங்க. சிலர் மனிதரை ப்ளீஸ் பண்ணுவாங்க, பிரியப்படுத்துவாங்க. சில அதிகாரிகளை, வேலை பார்க்குற இடத்துல அதிகாரிகளை பிரியப்படுத்தணும்னு நினைப்பாங்க. ஏதாவது இதை கொடுத்து அவங்கள பிரியப்படுத்தலாமா, இதை செய்து அவங்க பிரியமாக இருப்பாங்களா, அன்பாக இருப்பாங்களா, சந்தோஷப்படுவாங்களா அப்படின்னு நினைக்கிறது. எல்லா துறைகளிலும் இந்த நிகழ்வு நடக்கும். எப்படியாகிலும் அவங்கள பிரியப்படுத்தணும், சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி எல்லா பகுதிகளிலுமே மனுஷன் விரும்புகிறது. இதை செய்து அவங்களுக்கு பிரியமாக இருக்குமா, அவங்களுக்கு விருப்பமாக இருக்குமா, அது அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமா. வீட்டில் எடுத்துக்கிட்டாலும் சரி, கணவன்மார்கள் இந்த பொருளை வாங்கி கொடுத்தா என் மனைவி சந்தோஷப்படுவாங்களா அப்படின்னு எதிர்பார்க்கறது உண்டு. அதே போல் மனைவிகள் எங்கள் வீட்டுக்காருக்கு இதை வாங்கி கொடுத்தா அவர் சந்தோஷப்படுவார் அப்படின்னு அவர் எதிர்பார்க்காத ஒரு பொருளை வாங்கி அவர் பிறந்த நாளோ மற்ற காரியங்கள் வரும் பொழுது அப்படி கொடுத்து சந்தோஷப்படுத்துறது தவறு இல்லை. ஆனால் வேத வசனம் என்ன சொல்லுறதுன்னா, சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான். அவன் பெரியவனாக வளர்ந்தபோது தேவனுக்கும் கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமானவனாய் அவன் நடந்து கொண்டான், வாழ்ந்தான். நடந்து கொண்டான்னா வாழ்ந்தான். சாமுவேலை குறித்து 2 பகுதியிலுமே அவனுடைய வாழ்க்கை பிரியமானவனாக இருந்தது. முதலாவது, அவன் யாரை பிரியப்படுத்துகிறான் அப்படின்னா, கர்த்தரை பிரியப்படுத்துகிறவனாக இருந்தான். முதல்ல கர்த்தரை பிரியப்படுத்துகிறார். எதெல்லாம் நம்ம செய்தால் கர்த்தர் பிரியப்படுவார், கர்த்தரை நம்ம பிரியப்படுத்தணும்னா இதை செய்தால் ஆண்டவர் நான் என் மேலே பிரியமாக இருப்பார் அப்படின்னு நிறைய கேட்டகரி சொல்லலாம். ஆனால் இந்த காலை நேரத்தில் ஒரு 3 காரியத்தை மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். சாமுவேல் அவன் தாயின் கருவில் உருவாகும் போதே கர்த்தர் அவனை முன்குறித்து வைத்திருந்தார். அன்னாள் சாமுவேலுடைய தாயார் அன்னாள் பிள்ளை இல்லாது இருக்கும் பொழுது போய் தேவ சமூகத்தில் அவள் ஜெபம் பண்ணியிருக்கிறாள். ஜெபம் பண்ணிட்டு அவள் ஒரு காரியத்தை பொருத்தனை பண்ணிட்டா, ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் பிள்ளை தரணும், எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தந்தால் அந்த பிள்ளையை நான் என்ன செய்வேன், உம்முடைய ஊழியத்துக்காக ஆலயத்தில் கொண்டு வந்து பணி செய்கிறதுக்கு நான் விட்டுருவேன் ஆண்டவரேன்னு பண்ணான். அவள் எந்த காரியத்துக்காக விண்ணப்பம் பண்ணாலோ, எந்த பாரத்தோடு பண்ணாலோ, எந்த ஆசைக்காக அவள் பண்ணாலோ, கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அவளுக்கு பதில் கொடுத்தார். அதுக்கு பிறகு அவளுக்கு ஒரு குமாரன் பிறந்தான். அவனுக்கு தான் பேர் சாமுவேல்னு பேர் வச்சாங்க. இந்த சாமுவேல் அவன் குறிப்பிட்ட கொஞ்சம் சின்ன வயது வரும் பொழுதே கொண்டு வந்து ஆலயத்தில் ஏலியினுடைய கண்ட்ரோலில் கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஐயா, நான் அப்படி பொருத்தனை பண்ண என் பிள்ளைய ஆண்டவருக்காக நான் கேட்டு வாங்கினேன். இப்போ ஆண்டவருக்காக தேவனுக்காக பயன்படணும், என் பிள்ளை அவரை பிரியப்படுத்துகிறவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பொருத்தனையை நிறைவேற்றி முடித்திருக்கிறார். அப்போது இவன்
தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் போதே அவள் எவ்வளவு ஜெபம் பண்ணியிருப்பா பாருங்க. என் பிள்ளை யாருக்கு பிரியமாக இருக்கணும்? கர்த்தருக்கு முதல்ல என் பிள்ளை பிரியமாக இருக்கணும். கர்த்தர் எதெல்லாம் விரும்புகிறாரோ அதெல்லாம் என் பிள்ளை செய்யணும், அந்த ஆசை. அவள் ஒவ்வொரு நாளும் அதுக்கு ஜெபம் பண்ணியிருப்பா. கன்சீவ் ஆன பிறகு அவருடைய எதிர்பார்ப்பெல்லாம் அப்படி தான் இருந்திருக்கும். என் பிள்ளை கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும். அதெல்லாம் பிரியமாக இருக்கிறதுன்னா அவர் எதை விரும்புகிறாரோ விருப்பத்தெல்லாம் செய்கிறது தான் அவருடைய ஆசைகளை நிறைவேற்றுவது, அதன்படி வாழுவது, அதன்படி செயல்படுவது. அப்போ அவளுடைய ஏக்கமெல்லாம் ஆண்டவருக்காக ஒன்றுமே இல்லாத அவமானப்பட்டு கிடந்த என் வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தாரு, எனக்கு ஒரு பதிலை கொடுத்தாரு. ஆனால் இந்த பிள்ளை முதல்ல கர்த்தருக்கு பிரியமானவனாக இருக்கணும், கர்த்தருக்குள்ளே வளரணும், கர்த்தரோடு கூட இருக்கணும், கர்த்தருக்கு சாட்சியாக இருக்கணும். எல்லா விதத்துலையும் என் பிள்ளை கர்த்தருக்கு பிரியமானதெல்லாம் செய்யணும்னு சொல்லி தாயினுடைய ஜெபம் கண்டிப்பாக இருந்திருக்கும். ரெண்டாவது அவள் ஜெபம் பண்ணியிருப்பா, ஆண்டவரே என் பிள்ளை ஒன்று கர்த்தருக்கு மட்டும் பிரியமாக இருக்கிற ஒரு சிலர் இருப்பாங்க, ரெண்டாவது மனுஷரை மாத்திரம் பிரியப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் என் பிள்ளை முதல்ல உமக்கு பிரியமானதெல்லாம் செய்யணும், ரெண்டாவது அவனை சுற்றி இருக்கிற எல்லா மனுஷனுக்கும் முன்பாகவும் அவர்களுக்கும் பிரியமான வாழ்க்கை வாழக்கூடியவனா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அண்ணால் ஜெபம் பண்ணியிருப்பா. இந்த காலங்கள் முடிஞ்சு அவனை கொண்டு வந்து ஆலயத்தில் விட்டுட்டு போயிட்டா. அங்கே ஆலயத்தில் ஏலியினுடைய கண்ட்ரோலில் வளர்ந்துட்டு வாரான். வளர்ந்துட்டு வரும் பொழுது அவன் பெரியவனாக வளர்ந்தபோது, விவரம் தெரிஞ்சு வாலிபனாக வரும் பொழுது அவனை பற்றி சொல்லப்பட்டிருக்குது, அவன் கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமுள்ளவனாய் அவன் நடந்து கொண்டான், பிரியமானதை செய்யும்படி அவன் வாழ்ந்தான் அப்படின்னு சொல்லி. இந்த காலை ஆராதனையிலும் நீங்கள் யாரை பிரியப்படுத்துகிறீங்கன்றது தான் முக்கியம். யாரை ரொம்ப பிரியப்படுத்துகிறீங்க? மனுஷனை பிரியப்படுத்துகிறீங்களா, அல்லது தேவனை பிரியப்படுத்துகிறீங்களா, அல்லது ரெண்டு பக்கமும் பிரியப்படுத்துகிற ஆட்களாக இருக்கிறீங்களா? எது ரொம்ப உங்கள் வாழ்க்கையில் முதல் இடத்துல இருக்குது? முதல் இடத்துல யார் இருக்கிறது? கர்த்தரை நீங்கள் பிரியப்படுத்துகிற ஆட்களாக இருக்கிறீங்களா, அல்லது உங்கள் வாழ்க்கையில் மனுஷனையே பிரியப்படுத்தணும்னு பிரியப்படுத்துகிறீங்களா? இதுக்கு பதில் உங்ககிட்ட தான் இருக்குது, என்கிட்ட இல்லை. என்ன இப்போ இதுக்கு பதில் என்னை கேட்டாக்கா என்கிட்ட எனக்கு அதுக்குரிய ஆன்சர் இருக்குது. நான் யாரை பிரியப்படுத்துகிறேன்றது எனக்கு தெரியும். நீங்கள் யாரை பிரியப்படுத்துகிறீங்க, யாருக்கு பிரியம் உண்டாகும்படி செய்கிறீங்க? ஒரு கொஸ்டின் வரும்போது யோசிச்சு பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய செயல்கள், உங்களுடைய பேசுறது, உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே முதல்ல யாரை நீங்கள் பிரியப்படுத்துகிறீங்க? யாரை பிரியப்படுத்துகிறீங்க? மனுஷனை பிரியப்படுத்தி இது வரைக்கும் யாரும் திருப்தி அடைஞ்சதே கிடையாது. எவ்வளவு நீங்கள் செய்தாலும் நான் செய்தாலும் திருப்தியே அடைய மாட்டாங்க. பரவாயில்ல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு யாரும் சொல்ல முடியாது. இன்னும் நல்லா செய்யலாமே, இன்னும் அவங்க செய்திருக்கலாமே அப்படி தான் தோணும். எனக்கு இதெல்லாம் செய்திருக்கிறாங்க, திருப்தி அடைஞ்சவங்க யாருமே இல்லை. அதை குறித்து சந்தோஷப்பட்டவங்களும் நிறைய பேர் இல்லை, மனுஷனை திருப்திப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க. ஆனால் கர்த்தரை திருப்திப்படுத்தினவங்க இது வரைக்கும் யாரும் குறைஞ்சி போனதில்லை, வெட்கப்பட்டு போனதில்லை. கர்த்தரை திருப்திப்படுத்துகிறவர்கள் வாழ்க்கையில் எத்தனையோ மேன்மையான ஆசீர்வாதங்களோடு கூட இன்றைக்கி வரைக்கும் வாழ கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அதை சொல்கிறேன், நீங்கள் யாரை பிரியப்படுத்துகிறீங்க? உங்களுடைய வாழ்க்கையில் இவங்களுக்கு இதை செய்து கொடுத்தா, சமையலில் கூட சரி, இதை செய்து கொடுத்தா அவங்க பிரியமாக இருப்பாங்களா? இந்த ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா, சில ட்ரெஸ் எடுக்கும்போது கூட இந்த கலர் அவங்களுக்கு பிடிக்காது, இந்த மாடல் பிடிக்காது, இதைத்தான் உடுப்பாங்க, இதை தான் போட்டுக்கிடுவாங்க. இப்படிலாம் நம்ம டேஸ்ட் பண்ணி பண்ணாலும் திருப்தி அடையாத பதில் தான் வரும். என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, என்ன பெருசாக எனக்கு பண்ணிட்டாங்க, இதான் வரும். ஆனால் கர்த்தருக்கு நீ பிரியமாக ஒரு சின்ன காரியத்தை செய்தால் கூட
அவ்வளவு சந்தோஷப்படுவார், அவ்வளவு சந்தோஷப்படுவார். ஒரு நாள் உங்களை என்னையும் குறை சொல்லியிருக்காரா? குறை சொல்லவே மாட்டார். அதான் இந்த காலை நேரத்தில் நம்ம யாரை ப்ளீஸ் பண்ணுறோம், யாரை திருப்திப்படுத்தணும், யாரை சந்தோஷப்படுத்தணும், யாருக்கு பிரியமாக நம்ம வாழ்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். சாமுவேலை குறித்து சொல்லும் பொழுது முதல்ல கர்த்தருக்கு பிரியமாக இருந்தார்க்கிறான், கர்த்தருக்கு பிரியமானவர். செகண்டு மனுஷருங்களுக்கு. கர்த்தருக்கு மட்டும் பிரியமாக இருந்தால் போதும், கர்த்தர் மட்டும் என்னை பார்த்தா போதும்னு சொல்லக்கூடாது. மனுஷனுக்கு முன்பாகவும் நம்ம எப்படி இருக்கணும்? பிரியமானவர்களாக இருக்கணும். குடும்பத்துக்குள்ளே புருஷன் மனைவிக்கு பிரியமானவராக இருக்கணும், மனைவி புருஷனுக்கு பிரியமானவங்களாக இருக்கணும், பிள்ளைகள் பெற்றோருக்கு பிரியமானவங்களாக இருக்கணும், பிரியமானதை செய்யணும். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு பிரியமானதை, பிடிச்சதை, விரும்புகிறத செய்யணும். ஒன்று கடவுளுக்கு மட்டும் செய்துட்டு போகிறது இல்லை, ரெண்டு பக்கமும் இருக்கணும். சாமுவேலுடைய வாழ்க்கையில் இந்த ரெண்டு பார்ட்டுமே அவனுடைய வாழ்க்கையில் கடைசி வரைக்கும், மறிக்கிற வரைக்கும் அவன் தேவனுக்கும் பிரியமானவனாக இருந்திருக்கான், மனுஷனுக்கும் பிரியமானவனாக இருந்திருக்கிறான். ஆகவே இந்த காலை நேரத்தில் நீங்கள் யாருக்கு பிரியமானது செய்கிறீங்களோ இல்லையோ, முதல்ல யாருக்கு பிரியமானதை செய்யணும், நடக்கணும், வாழணும். கர்த்தருக்கு பிரியமானவர்களாக வாழுங்க, கர்த்தருக்கு பிரியமானதை செய்யுங்க. கர்த்தர் எதை விரும்புகிறாரோ அதை அறிந்து செயல்படுங்க. அது என்றைக்குமே உங்கள் வாழ்க்கையில் மேன்மையை கொண்டு வரும். அப்போது இந்த காலை நேரத்தில் எதை செய்தால், எப்படி வாழ்ந்தால் கர்த்தர் பிரியப்படுவார்? ஒரு 3 காரியத்தை மாத்திரம் சுருக்கமாக சொல்லி நாம் ஜெபம் பண்ண போகிறோம். ஒன்று, தானியேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம், தானியேல் 9ஆம் அதிகாரம் 17 23 வசனங்கள். இப்போதும் எங்கள் தேவனே, இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் உமது அடியானுடைய விண்ணப்பத்தையும், நீர் என்னுடைய விண்ணப்பத்தையும் ஜெபத்தையும் அவனுடைய கெஞ்சுதலையும் கேட்டு, அந்த கெஞ்சுதலையும் கேட்டு, பாழாய் கிடக்கிற உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தின் மேல், பாழாக்கப்பட்டு கிடக்கிற பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சரால் பாழாக்கப்பட்டு கிடக்கிற தேவனுடைய ஆலயம், ஸ்தலத்தின் மேல், அந்த ஆலயத்தின் மேல் ஆண்டவரின் நிமித்தம் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும். அந்த ஆலயம் பாழாய் கிடக்கிற அந்த ஆலயத்தின் மேல் நீர் உம்முடைய கிருபையை தந்து அதை மறுபடியும் புதுப்பிக்க வேண்டும். என் தேவனே, என் ஆண்டவரே, உம்முடைய செவியை சாய்த்து கேட்டருளும், உம்முடைய செவியை சாய்த்து கேட்டருளும், உம்முடைய கண்களை திறந்து, உமது கண்களை திறந்து எங்கள் பாழிடங்களையும், எங்கள் பட்டணம் பாழாக்கப்பட்டு கிடக்கிற அந்த பட்டணங்களையும், உமது நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற, உமது நாமம் தரிக்கப்பட்ட நகரத்தையும், இந்த நகரத்தையும் பார்த்தருளும். நீர் பாரும். அவன் சொல்றான், தானியேல், உம்முடைய செவியை என்ன செய்யணும்? சாய், உம்முடைய கண்களை திறந்து பாருங்க, உம்முடைய செவியை சாய்த்து உம்முடைய காதை திறந்து கேளுங்க ஆண்டவரே. இந்த கெஞ்சுதலை, இந்த கூப்பிடுதலை, இந்த மன்றாட்டை, இந்த பாரத்தை உம்முடைய காதை கொடுத்து கேளுங்க ஆண்டவரே. அப்போ அவர் என்ன பண்ணல? யாருடைய விண்ணப்பத்தையும் கேட்கலன்னு அர்த்தம். செவியை அடக்கிட்டார், செவி சாய்க்கல. அவர் எந்த விண்ணப்பத்துக்கும் பதில் அவர் அந்த ஜெபத்தை கேட்க விரும்பல. ஏன்னா அவங்க செய்த பாவங்கள், அவர்கள் செய்த மீறுதல்கள், அக்கிரமங்கள் அவனுடைய ஜெபத்தை கேட்காதபடி கர்த்தர் தம்முடைய செவியை அடைத்து கொண்டார். அந்த பட்டணம் பாழாக்கப்பட்டு கிடக்கிறது. மக்கள், இவன் பண்ண ஜெபமே அந்த பட்டணம் எரிக்கப்பட்டு அழிக்கப்பட்டு கிடக்கிறது. மக்கள் எல்லாருமே ரொம்ப நெருக்கப்பட்டு கிடக்கிறாங்க, உபத்திரவப்பட்டு கிடக்கிறாங்க, அடிமைப்பட்டு கொண்டு போகப்பட்டிருக்கிறாங்க நிறைய பேர். உங்களுடைய கண்ணை திறந்து பாருங்க ஆண்டவரே. இப்போ கண்ணை கூட என்ன பண்ணிட்டார்? அவர் மூடிக்கிட்டு இருக்கிறார். கண்ணை மூடிக்கிட்டார், காதை மூடிக்கிட்டார். ஜெபம் கேட்கப்படலை. அவருடைய கண்களை திறந்து இந்த வேதனைகளை பார்க்க விரும்பலை. அழிக்கப்பட்டு கிடக்கிறத, பாழாய் கிடக்கிறத பார்த்து விரும்பலை. ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் தானியேல் அவன் கர்த்தரை நோக்கி ரொம்ப பாரத்தோட, வேதனையோட, அழுகையோட, புலம்பலோட ஆண்டவர்கிட்ட கேட்குற, ஆண்டவரே, இந்த பட்டணம் இப்படி அழிக்கப்பட்டு கிடக்கிறது, மக்கள் எல்லாம் இப்படி பாழாய் கிடக்கிறாங்க, சீர்கட்டு கிடக்கிறாங்களே,
நாங்கள் பாவம் செய்துட்டோம், தவறு செய்துட்டோம் ஆண்டவரே, உம்முடைய செவியை கொஞ்சம் கவனித்து கேளுங்கப்பா. எங்கள் ஜெபத்தை உம்முடைய செவியை சாய்த்து எங்களை கவனிங்க, எங்கள் ஜெபத்தை கேளுங்க கெஞ்சுறான். உம்முடைய கண்களை திறந்து பாருங்கள், இந்த பட்டணம் எப்படி இருக்குது, உம்முடைய நகரம், உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற நகரம் பாழா கிடக்குது, அழிக்கப்பட்டு கிடக்கிறது. கண்ணை திறந்து பாருங்க ஆண்டவரே. ஆண்டவர் கண்ணை திறந்து கூட பார்க்கறதுக்கு விருப்பம் இல்லை. தானியேல் அதை பார்த்தோடு கூட கேட்குறான். வாசிமா தொடர்ந்து. நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல, நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல, எங்களுடைய நீதிகளை அல்ல, உம்முடைய மிகுந்த இரக்கங்களையே நம்பி, உமது இரக்கத்தை மிகுந்த இரக்கத்தை நம்பி, எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக நீ செலுத்துகிறோம். இரக்கமுள்ள தேவன் இல்லையா, இரக்கமுள்ளவர் இல்லையா? ஆகவே நாங்கள் உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுற ஆண்டவரே, உம்மை நோக்கி ஜெபம் பண்ணுறோம், மன்றாடுறோம். எங்கள் ஜெபத்தை கேளுங்க, நீர் இரக்கமுள்ளவர், எங்கள் மேலே இரக்கமாக இருங்க, எங்கள் பட்டணத்தின் மேலே இரக்கம் வைங்க ஆண்டவரே, இரக்கம் வைங்க அப்படின்னா. ஆண்டவரே ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், மன்னியும், ஆண்டவரே கவனியும். கேளும் மன்னியும் கவனிங்க. என் தேவனே, என் தேவனே, உம்முடைய நிமித்தமாக, உமது நிமித்தமாக அதை தாமதியாமல் செய்யும். அதை தாமதம் பண்ணாமல் ஒரு பதிலை இரக்கம் பாராட்டி ஒரு விடுதலை தார ஆண்டவரே. தாமதிக்க வேண்டாம், டிலே பண்ண வேண்டாம், தாங்குற அளவுக்கு எங்களுக்கு பலன் இல்லை, உதவி செய்யுங்கன்னு கெஞ்சுறான். உம்முடைய நகரத்துக்கும், உம்முடைய நகரத்துக்கும், உம்முடைய ஜனத்துக்கும், உம்முடைய ஜனத்திற்கும் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டு இருக்கிறதே என்றேன். உம்முடைய ஜனத்திற்கும் உம்முடைய நகரத்திற்கும் உங்கள் பேர் தானேப்பா வச்சிருக்குது, உங்கள் பேர் தானே வச்சிருக்கு. இப்போ அது பாழாக கிடக்கிறது, அழிக்கப்பட்டு கிடக்கிறது. கொஞ்சம் கவனித்து இரக்கம் பாராட்டுங்க, இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே கெஞ்சுறான். இப்படி நான் சொல்லி, இப்படி தானியேல் ஜெபம் பண்ணி தேவனை நோக்கி கெஞ்சி ஜெபம் பண்ணி என் பாவத்தையும், என்னுடைய பாவத்தையும், என் ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தையும், என் ஜனங்கள் செய்த பாவங்களையும் அறிக்கை செய்து, என் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்துக்காக, என் தேவனுடைய பரிசுத்தமான இடத்திற்காக, ஸ்தலத்திற்காக என் விண்ணப்பத்தை, என்னுடைய ஜெபத்தை என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக செலுத்திக் கொண்டிருந்தேன். என் தேவனுக்கு முன்பாக நான் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது, அப்படி நான் தொடர்ந்து தேசத்துக்காகவும் இந்த ஜனங்களுக்காகவும் நான் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது, முதல் தரிசனத்திலே முதலாவது ஒரு தரிசனத்தை கர்த்தர் கொடுத்தார். நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல், நான் அந்த தரிசனத்திலே பார்த்த தூதனாகிய காபிரியேல் என்னும் தூதன் வேகமாக பறந்து வந்து, வேகமாய் ஜெபத்தை பண்ணி கொண்டிருந்த என்னை நோக்கி வேகமாய் பறந்து வந்து, அந்திபலி நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். பகல் வேளையிலே. அவன் எத்தனை மணிக்கு உட்காந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சான்னு தெரியல மனுஷன். அந்தி பலின்னா பகல் நேரம், மதியத்துக்கு மேலே கடந்துட்டு, அந்த நேரத்தில் அவன் காபிரியேல் அவனை நோக்கி, தானியேலை நோக்கி வேகமாய் வந்து, அவன் எனக்கு தெளிவு உண்டாக்கி, அவன் என்னை தொட்டான், தொட்டு எனக்கு தெளிவை உண்டாக்கினான், என்னோடு கூட பேசினான், என்னை தொட்டான், எனக்கு ஒரு தெளிவை உண்டாக்கினான், மூணாவது என்னோடு கூட பேசினான். தானியேலே, உனக்கு அறிவை உணர்த்தும்படிக்கு இப்போது புறப்பட்டு வந்தேன். இப்பொழுது நான் தேவனால் அனுப்பப்பட்டு உன்னிடத்தில் வந்திருக்கிறேன். நீ மிகவும் பிரியமானவன். நீ யாரு? வந்து தூதன் சொல்றான், நீ யாருப்பா? எல்லாரும் சொல்லலாமா? யாரை பார்த்து சொன்னாங்க? அவன் என்ன பண்ணுறவன்? தானியேலை பற்றி ஒன்று சொல்லுங்கன்னா என்ன சொல்லுவோம் அவனை பற்றி? நல்ல ஜெபம் பண்ணுற மனுஷன். ஜெபத்துக்கு ஒரு உதாரணம் எக்ஸாம்பிள் சொல்லுங்கண்டா தானியேலை சொல்லுவோம். தானியேல் ஜெபம், அவன் ஜெபிக்கிறான்னு தான் சொல்லி நம்ம வாசிக்கிறோம், பார்த்துருக்குறோம். எப்படி ஜெபம் பண்ணியிருக்கிறான், எதுக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறான்றது முக்கியம்.
அழிக்கப்பட்டு கிடக்கிற பட்டணம் எருசலேம் நகரம் அழிக்கப்பட்டு கிடக்கிறது. ஜனங்கள் எல்லாம் அடிமைகளாக கொண்டு போகப்பட்டிருக்கிறாங்க, உபத்திரவத்தில் கிடக்கிறாங்க, நெருக்கப்பட்டு கிடக்கிறாங்க. எல்லா பட்டணமெல்லாம் அழிச்சு காலியாக கிடக்குது. தேவ ஆலயம் எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டு போயிருக்கான். தேவனுடைய ஆலயத்தை குறித்த ஒரு பாரம், ஜனங்களை குறித்த ஒரு பாரம். ஏன் இதெல்லாம் நடந்ததுன்னு சொல்கிறான்னா, நாங்கள் பாவம் செய்துட்டோம் ஆண்டவரே, நானும் என் ஜனங்களும் பாவம் செய்துட்டோம், உமக்கு பிரியமில்லாத நாங்கள் செய்துட்டோம், எங்கள் மேலே இரக்கம் வைங்க, எங்களை நோக்கி பாருங்க ஆண்டவரே. இந்த ஜெபத்தை உம்முடைய செவிகளை திறந்து கேட்டு எங்களுக்கு ஒரு பதில் தாங்க. தாமதம் பண்ணாதீங்கப்பா, எங்களால் தாங்க முடியாது, சீக்கிரமாக எங்களுக்கு ஒரு பதில் தாங்கன்னு சொல்லி தானியேல் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். எவ்வளோ நேரம்னா பகல் நேரத்துக்கு மேலே வரைக்கும் தொடர்ந்து ஜெபத்தில் உட்காந்துருக்கிறான். அந்த ஜெபத்தை கேட்ட கர்த்தர் பாருங்க, அவருக்கு பிரியமானது எதுன்னா, தானியேலுடைய வாழ்க்கையிலேருந்து பார்க்குறோம், அவன் ஜெபிக்கிற ஒரு மனிதன். கர்த்தர் ஜெபிக்கிற பிள்ளைகள் மேல் பிரியமாக இருக்கிறார். அல்லேலூயா. நீ ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அதை கேட்கிறார். ஒன்று. ரெண்டாவது, கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்புகிறார். மூன்றாவது, உனக்கு என்ன செய்யணுமோ அங்கே வந்து அவனை தொடுறான், அவனுக்கு ஒரு விடுதலை தர்றான், அவன் கூட பேசுகிறான், என்ன பண்ணணும் பேசுகிறான். கர்த்தர் உனக்கு பதிலை கொண்டு வருவார். அப்போது உன்னுடைய ஜெபம் கர்த்தருக்கு பிரியமாக இல்லைன்னா எந்த ஆன்சரும் வராது. அப்போது கர்த்தரிடத்துலேருந்து பதில் வருதுன்னா அப்போது நீ நினச்சிக்கலாம் உறுதியாக, கர்த்தருக்கு நான் பிரியமாக இருக்கிறேன், கர்த்தருக்கு நான் பிரியமாக இருக்கிறேன். இப்படி ஜெபம் பண்ணி கொண்டிருந்த தானியேலை பார்த்து கேப்ரியல் தூதன் வந்து அவங்களோட பேசுகிறான். தானியேலே, பிரியமான, நீ மிகவும் பிரியமானவன், ஆகவே நீ வேண்டிக்கொள்ள தொடங்கின போதே, நீ ஜெபம் பண்ண தொடங்கின உடனே கட்டளை வெளிப்பட்டது. தேவனிடத்திலிருந்து எனக்கு அனுமதி கிடைத்தது, என்னை அனுப்பும்படி, நான் வரும்படி எனக்கு உத்தரவு ஆண்டவர் கொடுத்துட்டார். நான் அதை அறிவிக்க வந்தேன். உனக்கு என்ன சொல்லணும், எதுக்காக என்னை அனுப்பினார் என்பதை உனக்கு அறிவிக்கும்படி அந்த உத்தரவை பெற்றுக்கொண்டு நான் உன்னிடத்தில் வந்துட்டேன். இப்போதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு, இப்பொழுதும் நான் சொல்லுகிற வார்த்தைகளை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். தரிசனத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். நீ இனிமே என்ன செய்ய வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து அங்கே காபிரியல் சில காரியங்களை சொல்லிட்டு போகிறான். இதெல்லாம் செய்யணும். என்ன சொல்கிறேன்னா, கர்த்தரை நாம் பிரியப்படுத்தணும். சாமுவேல் கர்த்தருக்கு பிரியமுள்ளவனாய் நடந்து கொண்டான், வாழ்ந்தான். நீங்களும் நானும் தேவனை பிரியப்படுத்த பிள்ளைகளாய் இருப்போமானால், பிரியப்படுத்த விரும்பினால், அவர் முதல்ல எதிர்பார்க்கறது நம்மகிட்ட நல்ல ஜெபிக்கிற பிள்ளைகளை, நல்ல ஜெப ஆவிய, ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்டு ஜெபிக்கிற பிள்ளைகள் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். அல்லேலூயா. உன்னை யாரும் ஜெபம் பண்ணுன்னு சொல்லக்கூடாது, ஜெபம் பண்ணலன்னு எந்த பிள்ளைகளையும் சொல்லக்கூடாது. நமக்குள்ளேயே அந்த ஆசை வரணும். ஜெபத்துக்கு வாங்கன்னு கூப்பிடக்கூடாது, நமக்குள்ளேயே வரணும். இவன் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறான் பாருங்கள். எல்லாம் நம்முடைய ஜெபங்கள் மோஸ்ட்லி எப்படி இருக்குன்னா, ஆண்டவரே என் கணவர் ரட்சிக்கப்படணும், தப்பு இல்லை, என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும், தப்பு இல்லை, என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், தப்பு இல்லை, எங்கள் தொழில் நல்லா இருக்கணும், தப்பு இல்லை, இதெல்லாம் ஜெபம் பண்ணணும். ஆனால் அதே நேரத்தில் நம்ம சுற்றி இந்த தேசத்தில், பட்டணத்தில் எவ்வளோ மக்கள் சீர்கட்டு கிடக்கிறாங்களே, எவ்வளோ மக்கள் அழிஞ்சிட்டு இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் தங்கள் வாழ்க்கையை தங்களே கெடுத்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் யார் ஜெபம் பண்ணுவா? அவங்களுக்கு யார் இயேசுவை பற்றி சொல்லுவாங்க? ரட்சிப்பின் வழி ஒன்று இருக்குது, இயேசு தான் இந்த ரட்சிப்புக்கு வழின்னு யார் சொல்கிறது? ஸோ இந்த பட்டணத்துக்காக, நம்ம சுற்றி வாழுகிற மக்களுக்காக ஜெபம் பண்ணணும். ஏன் இவ்வளோ அக்கிரமம் தேசத்தில் பெருகி இருக்குது? ஏன் இவ்வளோ கொலைகள் பெருகி இருக்குது? விபச்சாரத்தின் ஆவி கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு
சின்ன குழந்தைன்னு பார்க்க மாட்டான், வயதானவனு பார்க்க மாட்டாங்க. விபச்சாரத்தின் ஆவி தேசம் முழுவதும் பெருகி இருக்குது. வீட்டில் தனிமையாக இருக்கிறதுக்கு எல்லாரும் பயப்படுறாங்க. ஏன்னா அப்படி ஒரு ஆவி பெருகிட்டு இருக்கு. எங்கு பார்த்தாலும் கொலைகளும் கொள்ளைகளும் விபச்சாரங்களும் வழிவரிகளும் பயங்கரமாக வளர்ந்துட்டு பெருகிட்டு இருக்கு. அதுக்கு முன்னெல்லாம் ஆட்சிமாரெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கடுக்குன்னு போட்டிருப்பாங்க, பெருசு பெருசாக. அதெல்லாம் அவ்வளோ வயசான பிறகும் கூட காது பெரிய ஓட்டையாக இருக்கும். அந்த கடுக்குன்னு போட்டிருப்பாங்க, வெயிட்டாக இருக்கும். அது தொங்கி தொங்கியே பெரிய ஓட்டையாக இருக்கும். பாம்படம் வெயிட்டாக இருக்கும், மாடல் மாடலாக போட்டிருப்பாங்க. அப்போல்லாம் இந்த வயசான அம்மா மருங்கள்லாம் அதை போட்டு வயக்காட்டுக்கு போவாங்க, வெளியில் போவாங்க, மார்க்கெட்டு போவாங்க, ஊர்களுக்கு எங்கேயும் போயிட்டு வருவாங்க. எந்த பயமும் இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்போ கவரிங்கில் ஒன்று வாங்கி போட்டால் கூட அதை என்ன செய்கிறான், கவனிக்கிறான். கோல்டு கவரிங்கில் போட்டால் கூட தங்கம் அப்படின்னு நினச்சிட்டு அறுத்துட்டு போயிடுறான். இன்றைக்கி அப்படிப்பட்ட சூழ்நிலை. காசை கொடுத்து வாங்கி நம்ம போட்டு என்ஜாய் பண்ண முடியல. எல்லாம் ஷாலை போட்டு துணியை போட்டு எல்லாத்தையும் கழுத்து வரைக்கும் இப்படி முகம் மட்டும் தெரிகிற அளவுக்கு பொத்திட்டு வர வேண்டியது இருக்குது இல்லை? ஏன்னா தேசத்தில் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்குது. யாராவது கொஞ்சம் பைசா பார்ட்டியாக இருந்தால் ஒன்று அவங்க பிள்ளைகளை கடத்திட்டு போயிடுறான். என்ன நேரடியாக வாங்க முடியாதுல்ல, பிள்ளைகளை கொண்டு போய் எங்கேயாவது எங்கே போகிறான் எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு பிள்ளைகளை கடத்தி கொண்டு போய் வச்சுட்டு ஃபோன், ஹலோ சோன் பேசுகிறேன், என்ன சார் பண்ணுறது அப்படி கேட்ட உடனே அவன் சொல்லுவான், இந்த நம்பருக்கு நீ கால் பண்ணு, என் கஸ்டடியில் இருக்கிறாங்க, கேஸ் ஃபைல் ஆகிருக்கு. அவன் இல்லாத காரியத்தில் சொல்ல நமக்கு என்ன செய்யும், பயம் கூடிக்கிட்டே இருக்கும். உடனே நம்ம என்ன செய்யணும்னு கேட்போம் பதட்டத்தில். அவன் சொல்லுவான், இந்த நம்பரை பண்ணு, இந்த நம்பரை பண்ணு, இதை பண்ணு, இவங்களை காண்டாக்ட் பண்ணி இவங்க பேசுவாங்க, உங்ககிட்ட என்ன கேஸில் வந்திருக்கிறாங்கன்னு பேசுவாங்கன்ட்டு வேறு ஒரு நம்பர், எல்லாம் பக்கத்தில் இருக்கிற ஆட்கள் தான், வேறு ஒரு நம்பரை கொடுத்து அவன் பேச வைப்பான். பேசின உடனே இந்த மாதிரி கேஸு இப்படி வந்திருக்குது, அதை கடத்திட்டாங்க, இதை வச்சுட்டாங்க, அதை வச்சுட்டாங்கன்ட்டு சம்திங் சொல்லுவான். அப்போ என்ன பண்ணுறது, எங்கே இருக்கிறாங்க, எப்படி வரணும் போது அவன் கடைசியாக வந்து எப்படி முடிப்பான்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து முடிப்பான். ஒரு டார்கெட் அவனுக்கு வந்து ஒரு அமௌண்ட் ரீச் ஆகணும், கிடைக்கணும். அந்த பைசா கார்டனே அந்த அமௌண்ட்டை சொல்லுவான். நம்ம அது வரைக்கும் இங்கே ஃபோன் பண்ணி கேட்க மாட்டோம், பாதிக்கப்பட்டவங்க கடத்திட்டு போயிருக்காங்களா இல்லையான்னு இங்கே கேட்கணும்னு தோணாது. பதட்டத்தில் இதெல்லாம் பார்த்துட்டு இருப்போம். கடைசியில் அவன் ஒரு டார்கெட் வைப்பான், இத்தனை லட்சம் கொடுக்கணும், இந்த இடத்துல நீ வந்து செட்டில் பண்ணி, இல்லைனா கேஸ் வேறு கேஸ் போயிட்டே இருக்கும், வெளியிலே வர முடியாது, இனி பார்க்க முடியாது, வெளியில் விட முடியாது, அப்படி ஒரு கேஸு அப்படின்னு சொல்லுவான். நம்ம பணத்தெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு அலைஞ்சி மோதி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு போனால் இந்த நம்பருக்கு நீங்கள் இப்படிலாம் அனுப்பணும் அப்படின்ட்டுவான். அனுப்பி அடுத்த செகண்ட்லேயே அக்கௌண்ட்டு க்ளோஸ் ஆகிடும். அங்கே அக்கௌண்ட்டு க்ளோஸ் ஆகிடும், நம்பர் க்ளோஸ் ஆகிடும். அவங்ககிட்ட போய் காண்டாக்டும் பண்ண முடியாது, எங்கேருந்து பண்ணான்னு தெரியாது. நம்மன்னா பதட்டத்தில் எங்கேருந்து பண்ணுற, யார், உன் பேருன்னா அட்ரஸ்னா எதுவும் கேட்க மாட்டோம். பணத்துக்காகவே இப்படி கால்கள் வரும், நிறைய கால்கள் வரும். ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம நல்ல ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் கர்த்தர் நம்ம குடும்பத்துக்கு பாதுகாப்பே அவர் தான். அவர் அனுமதி இல்லாமல் ஒன்றும் நடக்காது, நம்ம வாழ்க்கையில் ஒன்றும் நடக்காது. ஆகவே இந்த காலை நேரத்தில் தானியேல் நல்ல ஜெபிக்கிற ஒரு மனிதன், அவனை பார்த்தா ஆண்டவர் சொல்கிறார், பிரியமானவன் என்ன தேவ சமூகத்தில் அவன் தேவனை நோக்கி மன்றாடிக்கிட்டு இருக்கிறான். நல்ல ஜெபிக்கிற பிள்ளைகள் கர்த்தருக்கு பிரியமானவர்களாக இருப்பாங்க. அல்லேலூயா. கர்த்தரை நீ பிரியப்படுத்தணும் அப்படின்னா நல்ல ஜெபம் பண்ண போதும், அவர் உள்ள குளிர்ந்து போடும், குளிர்ச்சி ஆகிடும். அவருக்கு பிரியமாக நீ இருக்கணும் அப்படின்டா ஜெபம் பண்ணா அவர் உன் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பார். அதான் சொல்கிறார் தானியேலை பற்றி, பிரியமானவனே. அடுத்தது 10ஆம் அதிகாரத்தில் 2-11 வசனங்கள் வரைக்கும் வாசிங்க. செகண்ட் நடக்கிற அடுத்த காரியம் தானியேலுடைய லைஃப்பில், அந்த நாட்களில் இதை வந்து நீங்கள் வீட்டில் போய் வாசிக்கலாம். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, திரும்பவும் ஒரு தரிசனம் வருது, திரும்ப வந்து இதை குறித்து அவன் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிற செகண்ட் டைமும்
ரொம்ப பாரம், துக்கத்தோட, அழுகையோட, வேதனையோட தானியேல் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். வெறும் சாதாரண ஜெபம் இல்லை தானியேலுடைய ஜெபம். தானியேலுடைய ஜெபம் சாதாரண ஜெபம் இல்லை. துக்கத்தோட, அழுகையோட, கண்ணீரோட, புலம்பலோட தேவனுடைய பாதத்தில் கெஞ்சி மன்றாடிட்டு இருக்கிறான். எதுக்காக? தனக்காக இல்லை, தேசத்துக்காகவும் ஜனங்களுக்காகவும். அல்லேலூயா. நீ ஜனங்களுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் நீ கர்த்தருக்கு பிரியமான பிள்ளையாக இருக்க முடியும். தேசத்துக்காக கண்ணீர் விட்டு கதறி அழுது ஜெபம் பண்ணுற பிள்ளைகளாக இருந்தால் கர்த்தர் அவருக்கு பிரியமான லிஸ்ட்டில் உன்னையும் வச்சுருப்பார். என் பிள்ளை எனக்கு பிரியமான செய்கிறான், எனக்கு பிரியமானது எல்லாம் என் பிள்ளை கேட்குது. மோசேயை கூட சொல்லலாம் பாருங்கள். ஆண்டவர் சொல்லிட்டார், வனாந்தரத்தில் பாதி இடையில வந்துட்டு இருக்கும்போது இனி நான் வரமாட்டேன்ட்டார். மோசேயை பார்த்து சொன்னார், இனி நான் வரமாட்டேன் உங்கள் கூட. ரொம்ப முறுமுறுக்கிறீங்க, எனக்கு பிரியமானது யாரும் செய்யலையே, நான் வரமாட்டேன். ரொம்ப ஜனங்கள்லாம் ஒரு மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டார். மோசே கெஞ்சிரா, ஆண்டவரே நீர் தானேயா கூப்பிட்டீரு, எகிப்திலேருந்து நான் கானான் தேசத்தை தருவேன், செழிப்பான தேசத்தை தருவேன்னு நீங்கள் தானே கூப்பிட்டீங்க. கூட்டிகிட்டு வந்து இப்போ பாதி வழியில் விட்டுட்டு போனால் யார் கொண்டு போவா மக்களை? நானும் போக மாட்டேன். நீங்கள் வராமல் நான் என்ன செய்ய மாட்டேன், இங்கேருந்து போக மாட்டேன். வேணா இங்கேயே எங்களை எல்லாரையும் டோட்டலாக என்ன பண்ணுங்க, அழிச்சிருங்க, கொன்றுங்க அப்படின்ட்டா. தேவ சமூகத்தில் ஜனங்களுக்காக நின்ற மோசே கர்த்தருக்கு பிரியமானவனாக இருந்தான். கர்த்தருக்கு பிரியமானவனாக இருந்தான். கர்த்தர் அப்புறம் சொன்னார், எப்பாப்பா நீ இப்படிலாம் பண்ணாத. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ விட்டுடு, இந்த ஜனங்களை விட்டுரு, நான் ஒன்று ஆசீர்வதிச்சு என்ன செய்கிறேன், உன்னை நான் பெரிய ஆளாக ஆக்கிடுறேன்பா, உன்னை நான் பெரிய ஆளாக ஆக்கிடுறேன் அப்படின்னா எத்தனை பேர் நம்ம என்ன செய்வோம்? ஆமாம் ஆண்டவரே, இவங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணி என்ன பண்ணுறது, என்ன பெரிய ஆளாக ஆக்குறேன்னு சொன்னீங்கல்ல, பெரிய ஆளாக ஆக்கிருங்க அப்படின்ட்டு முதல்ல நான் என்ன கொடுத்துருவேன், பெரிய ஆளாக ஆக்கிருங்கன்னு. மோசேக்கு அப்படி வரல. என்ன பெரிய ஆளாக்குறது இருக்கட்டும், இங்கேருந்து கொண்டு போகணும்னா நானும் வரல, இந்த ஜனங்களோட என்னையும் சேர்த்து என்ன பண்ணுங்க, கொன்றுங்க. நாங்கள் வனாந்தரத்தில் இறந்து போகிறோம். இறந்து போனால் சுற்றி இருக்கிற ஜனங்கள்லாம் யாரை தான் குறை சொல்லும்? அவங்க கடவுளை பற்றியாக கொண்டு வந்து நடத்தி கொண்டு போகிறதுக்கு துப்பு இல்லை, திறமை இல்லை, பாதியிலே விட்டுட்டு போயிடுச்சாங்க கடவுள் அப்படி மற்றவெல்லாம் சொல்லி உமதான் தூசிப்பான். அப்போ ஆண்டவர் சொன்னார், அடப்பாய், கடைசியில் இப்படி போய் வந்து என் தலையிலேயே கையை வச்சு என் மேலேயே சொல்லிட்டியே அப்படின்ட்டு கர்த்தர் சொன்னார், சரி என் கிருபை உனக்கு நான் தருவேன், நான் வரேன், உன் கூட வருவேன், என் சமூகம் உனக்கு முன்னால் செல்லும், நான் முன்னால் போகிறேன்ப்பா, வரேன்ப்பா, நான் கிருபை தரேன், உங்களை தகுதிப்படுத்தி கூப்பிட்டு போகிறேன், ரெடி, என் மகிமையை உனக்கு காட்டுவேன் அப்படின்னா. இப்போ பயணம் தொடருது. யாருக்காக? தம்முடைய ஜனங்களுக்காக மன்றாடின மோசே. தொடர்ந்து அது ஜனங்களை கர்த்தர் வழி நடத்தி கொண்டு வந்தார். ஜனங்களுக்காக பரிதபிக்கிற மக்களாக இருக்கட்டும், நமக்காகவே தனக்காக மட்டும் தன்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும் இதுக்காக மட்டுமே ஜெபம் பண்ணாதீங்க. தேசத்துக்காகவும் உங்களை சுற்றி இருக்கிற மக்களுக்காகவும். அடுத்தது, நம்ம குடும்பத்தில் இன்னும் எத்தனையோ மக்கள் ரட்சிக்கப்படாமலே கிடக்கிறாங்களே, அவங்களாம் மனம் திருமணம் ரட்சிக்கப்படணும். தேவ சமூகத்தில் தானியேலை போல, தானியேல் ஜெப வீரன் சொல்கிறோம் இல்லையா, இப்படிப்பட்ட ஜெபம் பண்ணவன், இவனும் அடிமையாக பாபிலோனுக்கு கொண்டு போகப்படுறவன் தான், கொண்டு போகப்பட்டவன். ஆனால் அங்கே போய் அந்த பாவம் பரிதாபம் அவனுக்குள்ள பாரு ஆண்டவரை எப்படி கிடக்குதுன்னு. தன்னுடைய சுயத்துக்காக ஜெபம் பண்ணலங்க, பொதுநலமான ஒரு விண்ணப்பம், பாரத்தோட, கண்ணீரோட, துக்கத்தோட, அழுகையோட, புலம்பலோட அவன் கெஞ்சி ஆண்டவர்கிட்ட ஒரு இரக்கத்தை பெறுறதுக்கு ஜெபம் பண்ணான். அதில் தான் சொல்கிறான், தானியேல் கர்த்தருடைய பார்வையில் பிரியமானவனாக இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நல்ல ஜெபிக்கிற பிள்ளைகள் கர்த்தருக்கு பிரியமானவர்களாக இருக்கும். யாரெல்லாம் இனிமேல் நல்லா ஜெபம் பண்ண போகிறீங்க? என்ன சத்தத்தை காணும்? ஜெபமே பண்ணுறதில் முடிவு பண்ணிட்டீங்களா? ஜெபம் பண்ணாத ஒரு காரியமும் நடக்காது. சரியா? ஜெபம் ஜெபிக்கிற பிள்ளைகள், அதாவது முதல்ல சொல்கிறேன், ஜெபிக்கிற பிள்ளைகள்
கர்த்தருக்கு பிரியமானவர்களாக இருப்பாங்க. ஸோ இன்னையிலிருந்து உடைய ஜெப வாழ்க்கை இன்னும் ஜெபா பெருகட்டும். ஜெபம் பண்ணுறதுக்கு நேரத்தை ஒதுக்குங்க. தானியேலை போல நல்ல பாரத்தோடு கூட ஜெபம் பண்ணுங்க. அவனுடைய ஜெபம், கர்த்தர் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார். பாபிலோனில் போய் அழுது ஜெபம் பண்ணிருக்கான். எப்பவுமே ஜெபம். இவனும் அடிமையாக கொண்டு போகப்பட்டவன் தான். ஆனால் ஜெபத்தை நிறுத்தலைங்க. எந்த சூழ்நிலை வந்தாலும், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் ஜெபத்தை மட்டும் நிறுத்தலை. ராஜா சொல்லிட்டான், ராஜாவுடைய உத்தரவு மீறி யாரும் எதுவும் செய்யக்கூடாது. அப்படி செய்தா சிங்க கேபியில் போட்டுருவான்ட்டான். போட்டாலும் பரவாயில்ல, இவன் எப்பவும் போல் அரண்மனையில் வேலையை முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு போயிட்டு எருசலேமை நோக்கி கரங்களை உயர்த்தி நல்லா முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணானா. இதை பார்த்துட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டானுங்க. நீ சொல்கிறத கேட்கல ஆண்டவரே. சிங்க கேபியில் போட்டாங்க. எத்தனை எதிர்ப்பு வந்தாலும், ஜீவனே போகிற மாதிரி வந்தாலும், ஜெபிக்கிற பிள்ளைகள் எதுக்கும் சோர்ந்து போக மாட்டாங்க, கலங்க மாட்டாங்க, பயப்பட மாட்டாங்கப்பா. சிங்க கேபியில் போட்ட உடனே கர்த்தர் அந்த சிங்கத்தின் வாயெல்லாம் அவரே என்ன பண்ணிட்டாராம், சிங்கத்தின் வாயெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி வச்சிட்டார். தானியேலை ஒரு சின்ன சேதம் கூட, ஒரு பயமுறுத்தல் கூட இல்லாத அளவுக்கு கர்த்தர் என்ன செய்தார், அந்த கெபிக்குள்ளே கர்த்தர் செயல்படுத்தினார். ஏன்னா அவன் கர்த்தருக்கு பிரியமானவன், கர்த்தருக்கு பிரியமாக இருந்தவன், பிரியமானவன். அதனால தான் கர்த்தர் அந்த காரியத்தை அவனை செய்து பாதுகாத்து மறுபடியும் வெளியே கொண்டு வந்தார். அவன் ஜெபித்தான், இந்த தேசம் இப்படி கிடக்குதுன்னு. திரும்ப 70 ஆண்டுகள் கழித்து அந்த பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனவர்கள் திரும்ப வந்து மறுபடியும் ஆலயத்தெல்லாம் கட்டி, பாழாய் போனதெல்லாம் புதுப்பிச்சு கட்டி எல்லாம் சீர்படுத்தி, எஸ்ரா, நெகேமியா, செருபாபேல் இந்த 3 பேர் தலைமையிலே பாபிலோனிலிருந்து 3 காலங்களில் 3 குழுக்களாக வந்து அந்த தேசத்தை கட்டி எழுப்புனா. ஒரு குரூப்பு எஸ்ரா தலைமையில் வந்தவங்க வேதத்தை போதித்து ஜனங்களை கர்த்தர் பக்கமாக, ஏன் இதெல்லாம் நடந்ததுன்னு சொல்லி வேதத்தை போதித்து அவர்களை கர்த்தர் பக்கமாக நடத்தினா. 3 குழுக்களாக வந்தவங்க இன்னைக்கு ஆலயத்தை கட்டி மறுபடியும் புதுப்பிச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணி மறுபடியும் புதுப்பிச்சு ரெனியூவல் பண்ணிட்டாங்க. மறுபடியும் ஆதி நிலைக்கு ஜனங்கள் திருப்பப்பட்டிருக்கிறாங்க. அதுக்கு காரணம் தானியேலை போல ஜெபிக்கிற, திறப்பின் வாசலில் நிற்கிற ஆண்டவர் நபர்களை தேடுகிறார். எனக்கு பிரியமான பிள்ளைகள், என் பிரியமான பிள்ளைகள் யார் அப்படின்னு ஆண்டவர் தேடுறார். அவ்வளோ ஜனங்கள் மத்தியில் தானியேல் ஒரு விசேஷமானவனாக இருந்தான். அதே போல் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவங்க எல்லாருமே 4 பேருமே ஒரு குரூப் டீம். பாபிலோனில் எது நடந்தாலும் இந்த 4 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணுவாங்க. ஒரு சிலர் ஒவ்வொரு காரியத்துக்கும் இவங்க 4 பேர் டீமாக ஜெபம் பண்ணாங்க. கடைசியில் பார்த்திங்கன்னா 4 பேருக்கும் ப்ரொமோஷன் வந்துக்கிட்டே இருந்தது. தானியேலுடைய காரியம், ராஜாக்களுடைய பேரில் ஒரு 3 ராஜாக்கள் பேரை சொல்லிட்டு, இவங்களுடைய காலத்தில் எல்லாம் தானியேலுடைய காரியம் எப்படி இருந்ததா, ஜெயமாக இருந்தது. காரணம் என்னென்னா, கர்த்தருக்கு பிரியமானவனுடைய காரியம் ஜெயமாக இருக்கும். அல்லேலூயா, ஜெயமாக நடத்தும். ஆகவே நல்ல ஜெபிக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோமா? இப்படி நல்ல ஒரு ஜெப ஆவி எனக்கு தாங்க ஆண்டவரே. நல்ல நான் பாரத்தோடு கூட ஜெபம் பண்ணணும். தானியேலை போல நான் கண்ணீரோடு ஜெபம் பண்ணணும், துக்கத்தோடு ஜெபம் பண்ணணும், அழுகையோடு நான் பண்ணணும் ஆண்டவரே. அந்த முழு இருதயத்தோடு நான் அந்த கரிசனையோடு நான் ஜெபம் பண்ணணும். கர்த்தருடையத்திலிருந்து விடுதலை வருவதற்கு, பதில் வருவதற்கு என் ஜெபம் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கணும். நான் நல்லா நின்று ஜெபம் பண்ணணும். ஜனங்கள் மனம் திரும்புவதற்கு நான் ஜெபம் பண்ணணும். நல்ல ஒரு ஜெப ஆவியை தாங்கன்னு சொல்லி உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒரு நல்ல ஜெப ஆவியை தாங்க. ஜெப ஆவி ஊற்றும் ஐயா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி நல்லா உணர்ந்து ஜெபம் பண்ண முடியலன்னு சொல்லாதீங்கப்பா. தானியேல் போல 3 வேளையும், தானியேல் போல 3 வேளையும்
தவறாமலே நான் ஜெபிக்கணுமே, தவறாமலே நான் ஜெபிக்கணுமே, ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, எனக்கு ஜெப ஆவி. ஸ்தோத்திரம். ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே ஒரு நல்ல ஜெப பாரத்தை, ஜெப ஆவியை எங்கள் மேல் ஊற்றும்படி, தானியேலைப் போல தேவ சமூகத்திலே நாங்கள் மன்றாடி நாங்கள் ஜெபிக்க, கண்ணீரோடு கூட ஜெபிக்க, மன துக்கத்தோடு அதற்காக பாரப்பட்டு ஜெபிக்க நல்ல ஒரு ஜெப ஆவி எங்கள் மேல், சபை மக்கள் மேல் அந்த ஜெப ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. இந்த ஜெபம் எங்களை பற்றி பிடிக்கட்டும், ஜெபம் எங்களை பற்றி பிடிக்கட்டும். சிறு பிள்ளைகள் நல்ல ஜெபம் பண்ணட்டும், வாலிபர்கள் நல்ல ஜெபிக்கட்டும் ஆண்டவரே. சகோதரமார்களுக்குள்ள நல்ல ஜெப ஆவி தந்து நடத்துங்க. சகோதரிகள் கூடி கூடி ஜெபம் பண்ணட்டும். ஜெபந்தான் தானியேலுடைய காரியத்தை ஜெயமாய் மாற்றினது போல நாங்கள் ஜெபித்து எங்களுடைய காரியங்களை ஜெயமாக்கி பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ரெண்டாவது, கர்த்தரை நாம் பிரியப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டுமானால் ரெண்டாவது காரியம் 1 தெசலோனிக்கேயர். அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே சபைக்கு எழுதின முதலாவது நிருபம் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3-8 வசனங்கள் வாசிக்கலாம். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. தேவனுடைய சித்தம் என்றால், சித்தம் என்றால் விருப்பம், பிரியம், ஆசை. நீங்களும் நானும் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய பிரியம், தேவனுக்கு பிரியமானது, விருப்பமானது, தேவன் விரும்புகிற விருப்பமானது. ரெண்டாவது, பரிசுத்தமாய் வாழுகிற ஒரு வாழ்க்கை, பரிசுத்தமாய் வாழுகிற வாழ்க்கை. அந்த வசந்த வாசிங்கம்மா தொடர்ந்து. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது, தேவ சித்தமாய் இருக்கிறது, விருப்பமாய் இருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து, வேசித்தனத்துக்கு, வேசி காரியங்களுக்கு விலகி, அருவருப்பான காரியங்களுக்கு விலகி இருந்து, தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல, தேவனை அறியாதவர்கள் வேசித்தனத்துக்கு தங்களை அடிமைகளாக்கினது போல, மோக இச்சைக்குட்படாமல், மோக இச்சைகளுக்கு, விபச்சார வேசித்தன ஆவிகளுக்கு இடங்கொடாமல், உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை, உங்களில் அவனவன் ஒவ்வொருவரும் தங்களுடைய சரீரமாகிய இந்த பாத்திரத்தை பரிசுத்தமாயும் பரிசுத்தமுள்ளதாயும் கனமாயும் கனத்துக்குரியதாகவும் ஆண்டு கொள்ளும்படி, அதை தேவனுக்காக பயன்படக்கூடிய பாத்திரமாகவும் அதை பயன்படுத்த வேண்டும். இந்த விஷயத்தில், இந்த காரியத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும், தன்னுடைய சகோதரனை வஞ்சிக்காமலும் இருக்க வேண்டும். முன்னமே நான் உங்களுக்கு சொல்லிய சாட்சியாக நான் எச்சரித்தபடி இப்படிப்பட்ட விஷயங்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவராய் இருக்கிறார். கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவராய் இருக்கிறார். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல, தேவன் உங்களையும் என்னையும் அசுத்தமாய் அருவருப்பாய் வாழுவதற்காக அல்ல, பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. எதுக்காக அழைச்சிருக்கிறாரு? பரிசுத்தத்துக்காக அழைத்திருக்கிறார். உங்களையும் என்னையும் அவர் பரிசுத்தமாய் வாழுவதற்காகவே மற்ற ஜனங்களை விட்டு ஆண்டவர் உங்களை என்னையும் வேறுபடுத்தி கொண்டு வந்திருக்கிறார். பரிசுத்தம்னா வேறு பிரிக்கப்படுதல்னு அர்த்தம், அவ்வளோதான். வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை. ஏற்கனவே நான் குடிகாரனாக இருந்தேன், இப்போ குடியை விட்டுட்டேன், ஆண்டவருக்காக நான் பரிசுத்தமாக வாழ்கிறேன், அந்த குடியை விட்டு நான் விலகி வாழ்கிறேன். விபச்சாரக்காரனாக இருந்தேன், விபச்சாரத்தை விட்டுட்டு நான் விலகி இருக்கிறேன். கொள்ளை அடிக்கிறவனாக இருந்தேன், கொள்ளை அடிக்கிறதை விட்டுட்டு நான் விலகி இப்போ நான் நல்லவனாக இருக்கிறேன். மோசம் பண்ணுறவனாக இருந்தேன்,
அநேகரை வஞ்சிக்கிறவனாக இருந்தேன். இப்போ நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், அதெல்லாம் செய்யலை, இப்போ அதுலேருந்து மாறி இருக்கிறேன். கெட்ட கெட்ட வார்த்தையாக பேசுகிறவனாக இருந்தேன், இப்போ அதெல்லாம் பேசலை. இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு என் வாழ்க்கையில் என் வார்த்தையில் மாற்றம் வந்திருக்குது. அதுலேருந்து என்னை நான் பாதுகாத்து கொண்டேன், விலகிட்டேன். அதுக்கு முன்னால் அநேகரை ரொம்ப சண்டை போடுவேன், கோபக்காரன், மூர்க்க கோபம். இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், அதுலேருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடச்சிது. இன்றைக்கி நல்லவனாக மாறி இருக்கிறேன். அதிலிருந்து நான் செப்பரேட் பண்ணிக்கிட்டேன். இதாங்க பரிசுத்த வாழ்க்கை. ஏற்கனவே அவருக்கு பிரியமில்லாதெல்லாம் செய்தது எதுவோ அதெல்லாம் விட்டுட்டு அவருக்கு பிரியமானது செய்கிறது தான் பரிசுத்தம், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த வசனத்தில் வாசிக்க, நீங்கள் நான் எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம்? பரிசுத்தமாய் வாழுவதற்கு. அல்லேலூயா. பரிசுத்தமாய் வாழுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல. இந்த வார்த்தையை கேட்டு மறுபடியும் இந்த பாவத்தை செய்கிறவன் மனுஷரை அல்ல, தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிற தேவனே அசட்டை பண்ணுகிறான். உங்களுக்கு புத்திமதி சொல்லுகிற ஊழியக்காரனை நீ அசட்டை பண்ணல, உனக்கு புத்திமதி சொல்லுகிற விசுவாசியை நீ அசட்டை பண்ணல. யார் அசட்டை பண்றாங்களா? தேவனை, உன்னை உண்டாக்கினவரை, உன்னை படைத்தவரை, உன்னை வேறு பிரித்தவரை, உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்பினவரை நீ அசட்டை பண்ற. அசட்டையா இருக்காத, இதில் கவனமாயிருன்னு சொல்றார். இதுக்காக தான் ஆண்டவர் நம்மளை செப்பரேட் பண்ணியிருக்கிறார். அப்போ யோசேப்பு பார்த்தீங்கன்னா நாடு கடத்தி வேறு நாட்டுக்கு போயிருக்கிறான். எகிப்து கொண்டு போயிட்டாங்க. அங்கே ஒரு அடிமையாக தான் அவன் போயிருக்கிறான். ஒரு வீட்டில் ஒரு அதிகாரி அவனை ஏலத்தில் எடுத்து அவன் வீட்டு வேலை செய்கிறதுக்காக வச்சுருக்கான். இப்போ போர்த்திபாருடைய வீட்டில் வேலைக்காரன். போர்த்திபார் பார்வோனுக்கு ஒரு அதிகாரி. அவன் ஒரு அதிகாரி, ஒரு டிபார்ட்மெண்ட்டினுடைய அதிகாரி. இப்போ இவன் வீட்டில் வேலை பார்க்கும்போது அந்த சம்பவத்தில் வாசிக்கிறோம், போர்த்திபாருடைய மனைவி யோசேப்பு ரொம்ப அழகாக இருக்கிறான், இளமையாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவன் மேலே ரொம்ப விருப்பப்பட்டா எப்படியாவது அவனை அடையணும் அப்படின்ட்டு. ஒவ்வொரு நாளும் தொல்லை பண்ணிச்சான் அந்த பிசாசு. ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தது. இவன் எஸ்கேப் ஆகிட்டே இருந்தான். ஒரு நாள் உள்ளே எப்பவும் போல் வேலை பார்க்குறதுக்கு உள்ளே போயிருக்கா, யாரும் இல்லை, இவன் மட்டும் இருக்கலாம். உடனே அவனை பிடிச்சி ரொம்ப பலவந்தம் பண்ண உடனே வஸ்திரத்தை விட்டுட்டு ஓடி போயிட்டான வழி. என் தேவன் என்னை பார்க்குறார், என் தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்கிறது எப்படி? யாரும் பார்க்கல, அந்த அதிகாரியும் கிடையாது, வேலைக்காரனும் கிடையாது, இவன் தான் அந்த வீட்டில் வேலைக்காரன். அவனுக்கு ஒரு காரியம், ஒன்று என் எஜமானுடைய மனைவியை தவிர மற்ற எல்லா காரியத்தையும் யார் கண்ட்ரோலில் தான் கொடுத்துருக்கார்? ஏன் கண்ட்ரோலில் தான் கொடுத்துருக்கார். என் எஜமானுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன், என் எஜமானுக்கு நான் மோசம் பண்ண மாட்டேன். ஒன்று. ரெண்டாவது, அவனுக்கு என்னென்னா, என் தேவன் எனக்கு மேலானவர். எஜமானை விட யார் பெரியவர்? என் தேவன் பெரியவர். என் தேவனுக்கு விரோதமாய் இந்த பொல்லாத காரியங்களுக்கு நான் உடன்பட்டு நான் பாவம் செய்கிறது எப்படி? நான் பாவம் செய்ய மாட்டேன், விபச்சாரம் பண்ண மாட்டேன். விட்டுட்டு ஓடி போயிட்டான் வெளியில். தண்டனை வந்து, செய்யாத தவறுக்கு தண்டனை வந்தது. கர்த்தர் அந்த பரிசுத்தவானை பார்த்தார். யாருமே இல்லாத நேரத்தில் இப்படி ஒரு வாய்ப்பு, தவறு செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும் போது எத்தனை பேர் விழுந்து போகிறாங்களே, எத்தனை ஆண்கள் விழுந்து போகிறாங்க, எத்தனை பெண்கள் விழுந்து போகிறாங்க. ஏன் இந்த யோசேப்பு தன்னை பரிசுத்தமாய் காத்து கொண்டான்னா, அவன் சிறு வயதிலிருந்து அந்த பரிசுத்த வாழ்க்கையில் தேவனை யாருன்னு சொல்லி அவன் அறிந்து கொண்டிருக்கிறான். அதனால தான் அவன் தூரத்துக்கு கடந்து போனாலும் அவனுக்குள்ளே தோணுது, என் ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர், என் ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர், அவரை போல தான் நான் வாழணும், அவரை போல தான் நான் இருக்கணும், நடக்கணும், அவருக்கு பிரியமானது தான் நான் செய்யணும். இப்போ பார்த்தீங்கன்னா இவன் சிறையில் போட்டான்,
திரும்ப சிறையிலேருந்து பார்வோன் மூலமாக ஒரு விடுதலை கிடச்சி வெளியில் வாரான். பெரிய அதிகாரியாக வராங்க. எகிப்து தேசம் முழுவதுக்கும் பார்வோன் சொல்கிறான், நான் பேருக்கு மட்டும் நான் ராஜாவாக இருக்கிறேன்பா, மீதி பொறுப்பெல்லாம் யாருது, வாங்கட்ட தரேன், உத்தரவு இல்லாமல் அனுமதி இல்லாமல் ஒரு வேலையும் இங்கே யாரும் செய்யக்கூடாது. எல்லா பவரும் இப்போ யோசேப்புக்கிட்ட இருக்குது. இப்போ போர்த்திபாரனுடைய மனைவியை யோசிச்சு பாருங்க. இப்போ யாரை விட உயர்ந்த நிலையில் இருக்கிறான்? போர்த்திபாரை விட உயர்ந்த பதவியில் இருக்கிற போர்த்திபாரெலாம் இப்போ யோசேப்பினுடைய கண்ட்ரோலில் தான். எல்லா அதிகாரிகளும் இவனுடைய கண்ட்ரோலில். இப்போ போர்த்திபாரனுடைய மனைவிக்கு எப்படி இருக்கும்? பக்குன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும். அச்சோ, இப்படி பண்ணிட்டோமே, இவன் பழி வாங்குவான், என்னமோ பண்ணிடுவான், நம்மளை கொன்றுவான். ஒரு பயத்திலேயே நடுக்கத்திலேயே வண்டி ஓடிட்டு இருக்கும். இவன் பார்த்தான், எனக்கு கர்த்தர் நீதி உள்ளவர், நான் பரிசுத்தமாக இருந்தால் கர்த்தருக்கு பிரியமாக இருக்க போகிறேன். இந்த பரிசுத்தமாக இருந்த யோசேப்புக்கு தான் பெரிய பதவி கிடைச்சிது. அங்கே நல்ல ஜெபம் பண்ண தானியேலுக்கு பாபிலோன் தேசத்தில் பெரிய பதவி. பாருங்க, ஜெபிக்கிறவனுக்கு பெரிய பதவிங்க. பரிசுத்தத்தை காத்து கொண்டவனுக்கு, பாவம் செய்யாதபடி பரிசுத்தமாய் தேவனுக்கு பிரியமான அந்த பரிசுத்த வாழ்க்கையை காத்து கொண்ட யோசேப்புக்கு எகிப்து தேசத்தில் ஒரு பெரிய பதவி அவனுக்கு காத்திருக்கு. கர்த்தர் வச்சிருக்கிறார் ஒரு கிஃப்ட்டு. தானியேலுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்து பெரிய ஆளாக்கிட்டார். அங்கே இங்கே இவனுடைய யோசேப்பினுடைய உத்தரவு இல்லாமல் அனுமதி இல்லாமல் எதையும் செய்யக்கூடாதுன்னு பெரிய போஸ்டிங்கில். அதாவது கர்த்தருக்கு நம்ம எந்தெந்த காரியத்தெல்லாம் பரிசுத்தமாக இருக்கிறோமோ கர்த்தர் பார்க்குறார். கர்த்தர் பார்க்குறார் நம்ம பரிசுத்த வாழ்க்கையை. தனிப்பட்ட முறையில் நீ எப்படி இருக்கிற, மற்றவங்க பார்வையில் உன் பரிசுத்த வாழ்க்கை எப்படி இருக்குது, நீ வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறியா இல்லை 10ஓட 1 11 ஓடிக்கிட்டு இருக்கிறியா, எல்லாத்தையும் கர்த்தர் பார்க்குறார். யோசேப்பு சொல்கிறா, கர்த்தருக்கு முன்பாக நான் கர்த்தருக்கு பிரியமில்லாததை நான் எப்படி செய்வேன்? கர்த்தர் என்னை பார்க்குறார். நானும் நீங்களும் செய்கிற ஒவ்வொரு காரியத்தை யார் பார்க்கறது? கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிட்டு வருதா? பூமி எங்கும் உலாவிட்டு வருது. நீ மறைமுகத்தில் செய்தாலும் சரி, யாருக்குமே தெரியாத காரியமாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் யாருடைய கண்கள் தான் பார்க்குது? கர்த்தருடைய கண்கள் பார்க்குது. ஆகவே இந்த யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையை பரிசுத்தமாய் காத்து கொண்டான். பரிசுத்தத்துக்காகவே நீங்களும் நானும் அழைக்கப்பட்டோன்னு சொல்லி வாஸ்தவம் இல்லையா? இதைத்தான் யோசேப்பு செய்து காட்டிட்டு போயிருக்கிறான். இதுக்காக தான் அழைச்சோம், ஆண்டவர் அழைச்சிருக்காரு. பார், இந்த பரிசுத்தமாய் நான் என்னை காத்து கொண்டதுனால, கர்த்தருக்கு பிரியமாய் நான் இருந்ததுனால கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய மேன்மையை கொடுத்தார். கர்த்தர் ஒரு பெரிய மேன்மையான ஸ்தானத்தில் தான் வச்சிருக்கிறார். இந்த காலை நேரத்தில் நீ யாரை பிரியப்படுத்துறதுக்கு பிரியப்படுத்திட்டு இருக்கிறீங்கன்னு கேட்டு பாருங்கள். உன் பரிசுத்த வாழ்க்கையில் யார் பிரியப்படுறாங்க? நேரம் கிடைக்கும் போது அப்பப்போ பாவம் பண்ணிடுறீங்களா? இல்லை கர்த்தர் பார்க்குறாரு, கர்த்தருக்கு முன்னால் நான் இனி செய்ய மாட்டேன், என்னை செப்பரேட் பண்ணிக்கிறேன், உண்மையிலேயே மனஸ்தாபப்பட்டு ஒப்பு கொடுக்குறியா? ஆலயத்துக்கு வர்றோம், ஜெபம் பண்ணுறோம், சத்தியம் கேட்குறோம், தோத்துறோம், அதோடு போயிடுறோம். அப்படி இருக்கக்கூடாதுங்க. லைஃப்பில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்தியும், ஒவ்வொரு முறையும் நீ தேவனுடைய பாத்தில் உட்காரும் பொழுதெல்லாம் ஒன்றை நீ அலசி பார்க்கணும். இன்றைக்கி என்ன ஆண்டவரே என்கிட்ட குறை இருக்குது, என்ன நான் மீறுதல் பண்ணியிருக்கிறேன், என்கிட்ட என்ன பாவம் உள்ளே வந்திருக்கு. ஒருவேளை உனக்கு தெரிஞ்சும் வரலாம், தெரியாமலே இருக்கலாம். சில காரியங்கள் அது தவறுன்னு தெரியாமலே நடந்திருக்கலாம். தேவன் எல்லாவற்றையும் பார்க்குறார் இல்லையா? அப்போது தேவ சமூகத்தில் நீ ஒப்புக்கொடு. ஒருவேளை உன்னால் வெளியே வர முடியாத காரியமாக இருந்தாலும், பாவமாக இருந்தாலும் கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், வாழ்வடைய மாட்டான், ஆசீர்வதிக்கப்பட மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான், ஆசீர்வாதத்தை பெறுவான். சிலருடைய பாவங்கள் நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும், சிலருடைய பாவங்கள் மறைக்கப்பட்டிருக்கும், சிலருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கும். ஸோ உங்களை என்னை நல்லா அலசி ஆராய்ஞ்சு பார்க்குறது, நிறுத்தி பார்க்குறது யார் தான்? உங்களை என்னையும் பார்க்குறது கர்த்தர் மட்டும்தான். அதை யோசேப்பு சொன்னான். ஆகவே நீ கர்த்தருடைய சமூகத்தில் உன்னை யார் பார்க்குறாங்களோ, மனைவி பார்க்குறாங்களோ, புருஷன் பார்க்குறாங்களோ, பிள்ளைகள் பார்க்குறாங்களோ, இல்லது பாசு பார்க்குறாங்களோ, விசுவாசிகள் யார் பார்க்குறாங்களோ, அது இல்லை பிரச்சனை, அது இல்லை.
என்ன கர்த்தர் எப்படி பார்க்குறார்? நான் கர்த்தருக்கு முன்னால் என் பரிசுத்த வாழ்க்கை எப்படி இருக்குது? அவர் அதை தான் பார்க்குறார். முகத்தை பார்த்து எடை போடுறவர் இல்லை, ஆளை பார்த்து இடத்த பார்த்து சூழ்நிலையை பார்த்து எடை போடுறவர் இல்லை. A to Z மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை சுத்தமாக அலசி ஆராய்ச்சி பார்த்து டிசைட் பண்ண பார்த்து அவர் பார்க்குறார். உன் பரிசுத்த வாழ்க்கை எப்படி இருக்குது டிசைட் பண்ணு. நீ கர்த்தருக்கு, சாமுவேல் கர்த்தருக்கும் மனிதருக்கும் பிரியமானவனாய் நடந்து கொண்டான், வாழ்ந்தான். அவனுடைய வாழ்க்கையில் ஜெபம் இருந்தது. சாமுவேலுடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் இருந்தது. அவன் கடைசியாக வயதான காலத்தில் சொல்கிறான், நான் யாருக்காகிலும் நீதிகேடு செய்திருக்கேனா? உங்களுக்குள்ளதை எதையாகிலும் நான் எடுத்துக்கொண்டனா? நீங்களே சாட்சி சொல்லுங்கன்றான். வயதான நேரத்தில், சின்ன வயசுல இருந்து அவங்க மத்தியில் வாழ்ந்து வயதான காலத்தில் சொல்கிறான். எத்தனையோ ராஜாக்களை அபிஷேகம் பண்ணவன், தீர்க்கதரிசி, இவ்வளவு அவன் ஆசாரியனாக இருந்திருக்கிறான், நியாயாதிபதியாக இருந்திருக்கிறான். இத்தனை காரியங்களிலும் கர்த்தர் அவனை உயர்த்தி வைத்ததுக்கு காரணம் என்னன்னா, அவன் தேவனுக்கு பிரியமானதை செய்தான். அல்லேலூயா. அதனால தான் அவன் பரிசுத்தமாக இருந்தான். யாருக்காக நான் துரோகம் பண்ணியிருக்கேனான்னு கேட்குறான். எல்லாரும் சொல்கிறாங்க, நீ யாருக்கும் என்ன செய்யலை, துரோகம் பண்ணல, நீதிகேடு செய்யலை, பாவம் செய்யலை, அக்கிரமம் பண்ண, அநியாயம் பண்ணல, ஒன்றும் பண்ணலைன்ற ஒரு நல்ல சாட்சியோட சாமுவேல் மரித்தான், நல்ல சாட்சியோட. ஆகவே கர்த்தர் உங்கள்கிட்ட எதையும் எதிர்பார்க்கல, உன் வாழ்க்கையில் பரிசுத்தத்தை தான் எதிர்பார்க்கிறார். அதுக்கு தான் ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். அழைச்ச பிறகு நீ பாவத்துக்குள்ளே கிடக்கூடாது, விபச்சார ஆவியினால் கட்டப்பட்டு கிடக்கூடாது, குடியின் ஆவியினால் கட்டப்பட்டு கிடக்கூடாது, அக்கிரம அநியாயம் செய்கிறதில் கட்டப்பட்டு கிடக்கூடாது. இன்றைக்கி கர்த்தர் வெளியே கொண்டு வரணும்ப்பா. கர்த்தருக்கு நீ பிரியமான பிள்ளைகளாக இருக்கணும்னு சொன்னால், சாமுவேலை போல அவன் கர்த்தருக்கு பிரியமானவனாய் நடந்து கொண்டான்னு சொன்னது போல நீ பரிசுத்தமாக இருப்பது தேவனுடைய சித்தம், விருப்பம், அதான் பிரியம். என் பிள்ளை பரிசுத்தமாக இருக்குது. பிசாசுக்கு முன்னால் நெஞ்ச தட்டி சொல்லுவார், என் பிள்ளையை டெஸ்ட் பண்ணிப்பார். யோபுக்கு சவாலாக சொல்லி அனுப்புனார். யோபு போய் பார், டெஸ்ட் பண்ணு, என்ன வேணாலும் பண்ணு, என்னை ஒரு நாள் மறுதளிக்குமா, அந்த சர்டிஃபிகேட் கொடுக்கணும். என் பிள்ளை பரிசுத்தத்தை குறித்து நீ டெஸ்ட் பண்ணு, என் பிள்ளை ஜெப வாழ்க்கையை குறித்து நீ டெஸ்ட் பண்ணு. கர்த்தர் தைரியமாக நம்ம குறித்து சர்டிஃபிகேட் கொடுக்கணும். யோபு அதில் சாதித்து முடித்து காட்டினான். எல்லாத்துலேயுமே உறுதியாக இருந்துட்டான். பிசாசு கடைசியில் வெட்கப்பட்டு போயிட்டான். இன்றைக்கி இந்த காரியங்களில் பிசாசு வெட்கப்படணும். கர்த்தர் உங்களையும் என்னையும் குறித்து, என் பிள்ளைகளை குறித்த சாட்சி, நான் தலகுனியாதபடி, வெட்கப்படாதபடி என் பிள்ளைகள் என்னை மேன்மையாக வச்சுருக்கிறாங்க, எனக்கு சாட்சியாக இருக்கிறாங்கன்ட்டு கர்த்தர் உங்களை என்னையும் குறித்து சந்தோஷப்படணும். ஆகவே ரெண்டாவது, உன்னுடைய பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். வெளியில் போகும்போது வரும்பொழுதும் எந்த காரியத்தை குறித்து நீ பரிசுத்த குலைச்சல் ஆயிடக்கூடாது, பரிசுத்த குலைச்சலுக்கு இடம் தரக்கூடாது. அதில் கவனமாக இருங்க. அப்போது சாமுவேல் கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமானவனாய் நடந்து கொண்டார். நம்ம யாருக்கு பிரியமானவங்களாக இருக்கிற பாருங்க. கடைசியாக ஒரு வசனத்தை, இன்னொரு வசனத்தை, மூன்றாவது, கர்த்தர் எதை செய்தால் ஆண்டவர் பிரியப்படுவார். எதில் ஆண்டவர் யார் மேலே பிரியப்படுறார்? ஒன்று, ஜெபிக்கிற பிள்ளைகள் மேல் பிரியமாக இருக்கிறார். ரெண்டாவது, தங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்தமாய் காத்து கொள்ளுகிற பிள்ளைகள் மேல் ஆண்டவர் பிரியமாக இருக்கிறார். மூன்றாவது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனங்கள். சில நாள் சென்ற பின்பு, ஆதியாகமம் 4, 3, 4, 5 வசனங்கள். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையில் இருக்கக்கூடிய முதல் ஈற்றுகள், முதல் போட்ட குட்டிகளையும் அதிலே கொழுமையானவைகளையும் சிலவற்றை கொண்டு வந்து அந்த கர்த்தருக்கு காணிக்கை படைத்தான். ஆபேலையும் அவன் படைத்த காணிக்கைகளையும் கர்த்தர் அங்கீகரித்தார்னா பிரியமாய் ஏற்றுக்கொண்டார். காயினையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டானது. அவன் முகநாடி வேறுபட்டது, அவனுடைய முகம் மாறுபட்டது, வேறுபட்டது. இப்போ அண்ணன் தம்பி 2 பேர்
2 பேரும் ஆண்டவரை தான் தேடுறாங்க. 2 பேருமே கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கணும், அதை உணர்ந்து தான் கொண்டு போகிறாங்க. 2 பேருமே காயின் அண்ட் ஆபேல் 2 பேருமே கர்த்தருக்கு காணிக்கை படைக்கிறாங்க. ஏன் காயினுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படலை? பிரியமாய் கர்த்தர் ஏற்றுக்கொள்ளலை. ஆபேலுடைய காணிக்கையை ஆண்டவர் பிரியமாய் ஏற்றுக்கொண்டு அவனை ஆசீர்வதிச்சார். அதுக்கு என்ன காரணம்? ஏற்றுக்கொண்டார். அதை இன்னொரு வசனத்தை வாசிங்க. ஏன் காயினுடைய காணிக்கை ஆண்டவர் பிரியமாய் ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னா, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். காயின் படைத்த காணிக்கையிலும் பலியிலும் மேன்மையானதை, முதல் தரமானதை, கர்த்தருக்கு பிரியமானதை அவன் காணிக்கையாக படைத்தான் ஆபேல். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அதனாலே அவன் நீதிமான் என்று அவன் சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவனுடைய காணிக்கைகளை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுத்தார். ஏன்னா அவனின் பிரியமானதை அவன் எனக்கு காணிக்கையை கொடுத்திருக்கிறான். ஒன்று, அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். அவன் மரித்தும் இப்போ ஆபேலை குறித்து இன்னும் பேசிகிட்டு இருக்கிறான். என் மூலம் பேசுகிறான், உங்கள் மூலம் பேசிகிட்டு இருக்கான், உலகம் முழுசும் பேசிகிட்டு இருக்கிறான். ஆபேலை குறித்து பேசப்பட்டிருக்குது. காயினுடைய காணிக்கை ஏன் ஆண்டவர் அங்கீகரிக்கலை, அதை பிரியமாக ஏற்றுக்கொள்ளலைன்னா, 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். பொல்லாங்கினால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த, தன்னுடைய சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். காயினை போல நீங்க இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? எதனால தன்னுடைய தம்பியை அவன் கொலை செய்தான் என்றால், தன் கிரியைகள் பொல்லாதவைகளும், காயினுடைய கிரியைகள் செயல்கள் பொல்லாதவைகள், தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளுமாய் இருந்தது நிமித்தம் தன்னுடைய தம்பியினுடைய செயல்கள் கர்த்தருக்கு பிரியமானதாய் நீதியுள்ளதாய் இருந்தது. இவனுடைய செயல்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாதவைகளாய் இருந்தது. ஆகவே தான் கர்த்தர் அந்த காணிக்கை என்ன செய்யலையாம், அதை பிரியமாக ஏற்றுக்கொள்ளலை. அவனுக்குள்ள இப்படிப்பட்ட முறுமுறுப்புகள் இருக்குது, பொல்லாத உணர்வுகள் இருக்குது, பொல்லாத சிந்தனையோடு கொண்டாந்து வைக்கிறான். கர்த்தர் அதை பார்க்குறார். அதனால் ஆண்டவர் அங்கீகரிக்கலையா, காயினுடைய காணிக்கையை அங்கீகரிக்கலை. ஆபேலுடைய காணிக்கையை கர்த்தர் பிரியமானதாக ஏற்றுக்கொண்டார். இன்னொன்று, எத்தனையோ பேர் காணிக்கை கர்த்தருக்காக படைக்கிறோம், எல்லா சபைகளையும் கொடுக்குறாங்க. இயேசு வாழ்ந்த நாட்களில் பணக்காரிலேருந்து எல்லாரும் ஏழை வரைக்கும் ஆண்டவர் காணிக்கை படைச்சாங்க. எல்லாரும் காணிக்கை போடும்போது காணிக்கை பெட்டியானதை உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தாராம். அதில் ஒரே ஒரு விதவை ஏழை, அது ஒரு விதவை ஏழை, சாப்பாட்டுக்கு ஒன்றும் அடுத்த நேரத்துக்கு வழி இல்லை. இருக்கிறது எவ்வளோ பைசா? 2 பணம் வச்சுருக்கு, அவ்வளோதான் இருக்கிறதே கையில். அடுத்த நேரத்துக்கு என்ன ஆகும், தேவைக்கு ஒன்றுமே இல்லை. எல்லாரும் காணிக்கை படைச்சாங்களாம் காணிக்கை பெட்டியில். இந்த ஏழை விதவை தன்னிடத்தில் தன் ஜீவனத்துக்காக வச்சுருந்த பைசா 2 பணம் வச்சுருந்ததுக்கு, அந்த 2 பணத்தையுமே கொண்டு வந்து என்ன பண்ணிட்டாள், கர்த்தருக்கு கொடுத்துட்டா. எவ்வளோ கொடுத்தாங்கன்றது முக்கியம் இல்லை, அவருக்கு எந்த மனதோடு கொடுக்குறாங்க கர்த்தருக்கு. எல்லாரும் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, இருக்கிறதுலேருந்து ஒரு சின்ன ஒரு பார்ட். எல்லாரை விட யார் தான் அதிகமாக கொடுத்தான்னு சொன்னார் ஆண்டவர், இவ தான். ஏன்னா இருக்கிறத அப்படியே முழுசும் கொடுத்துட்டா, அவ்வளோதான், இருக்கிறதையும் முழுசும் கொடுத்துட்டா. கர்த்தர் அதான் பார்த்தார், அவ்வளோ ஆசை வச்சு சாட்சியை நிறுத்தினார். இவ்வளோ எல்லாரை விட யார் அதிகமாக கொடுத்தா? அப்போ பாருங்கள், பர்சன்டேஜ் கணக்கு பாருங்கள், இருக்கிற 2 அப்படியே ஃபுல்லாக கொடுத்துட்டா. 100க்கு 100% கொடுத்துட்டா. மற்றவங்கெல்லாம் 100ல் ஒரு 10 5 இப்படி தான் கொஞ்சம் ஏதோ ஒரு பாட்டை கொடுத்துருப்பாங்க. அதான் கர்த்தர் சொன்னார், உங்களை எல்லாரை விட யார் அதிகமாக கொடுத்தா? அதனால் நீங்கள்லாம் இப்போ காணிக்கை எடுக்கும்போது 2 ரூபா எடுத்து வச்சா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், அதான் பிரியமாக எடுத்துக்கிடுவார்னு ஆளுக்கு 2 ரூபாய் எடுத்து வச்சு நிற்கக்கூடாது. என்ன ஸ்தோத்திரம்!
நம்ம எந்த எண்ணத்தோட எந்த உணர்வோட யாருக்காக கொடுக்குறன்ற உணர்வோட கொடுக்கணும். காணிக்கை கர்த்தர் கொடுக்கும்போது நீ தசம்பாகமாக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த காரியத்துக்கு நம்ம கொடுத்தாலும் சரி, ஊழியத்துக்காக அனுப்புகிறதா இருந்தாலும் எந்த உணர்வோடு கொடுக்குறீங்க? முறுமுறுத்துக்கிட்டு கொடுக்குறியா, இல்லை வேண்டா வெறுப்பாக கொடுக்குறியா, இல்லை மனப்பூர்வமாக கொடுக்குறியா? ஆண்டவர் கொடுக்குறத எந்த உணர்வோடு கொடுக்குற, அதுதான் ஆண்டவர் பார்க்குறார். உன்னுடைய மைண்டில் என்ன தாட் இருக்குது, அதை தான் கர்த்தர் பார்க்குறார். அந்த விதவை அன்னைக்கு கர்த்தர் ஆசீர்வதிச்சு சாட்சியாக நிறுத்தினார். உங்களை எல்லாரை விட இந்த விதவை எனக்கு அதிகமாக கொடுத்துருக்குறாப்பா. இந்த காலை நேரத்தில் காயினுடைய காணிக்கை கர்த்தர் அங்கீகரிக்கல. ஏன்னா அவனுக்குள்ளே சில முறுமுறுப்புகள், பொல்லாத காரியங்கள்லாம் உள்ளே இருந்துருக்கு. அவன் படைக்கிற காணிக்கை அங்கீகரிக்கலை. நான் என்ன சொல்கிறேன்னா, நீ கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டு கோடி கோடியை கொட்டினாலும் ஒரு பைசா கூட பிரயோஜனம் அங்கே வராது. ஆசீர்வாதம் நமக்கு வராது, எனக்கும் வராது. கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு நீ மனசார ஆசையாக எதை கொண்டு வந்து படைச்சாலும் சரி, கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார், அதை பிரியமாக ஏற்றுக்கொள்ளுகிறார். அப்போ ஆபேல் மேன்மையானதை கொண்டு வந்தான். கர்த்தருக்கு பிரியமானதை அவன் செய்யணும்னு விரும்பி அதை ஆசையாக கொண்டு வந்தான். கர்த்தருக்கு நீ காணிக்கப்படுக்கிறதுல ஆசையாக கொடு, கட்டாயமாக இல்லை, व्यसனமாயும் கொடுக்காத, மனப்பூர்வமாக கர்த்தருக்கு என்ன செய்யணும். கர்த்தர் என்னை இவ்வளவா ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறார், நான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை எவ்வளவோ பெற்று அனுபவிக்கிறேன், கர்த்தருக்கு இதை நான் மனப்பூர்வமாக கொடுக்குறேன்ட்டு உன் மனப்பூர்வமாய் கர்த்தருக்கு நீ கொடுக்கறத தான் கர்த்தர் அங்கீகரிக்கிறார். அதுதான் பிரியமானது, அதை தான் ஆசீர்வதிக்கிறார் ஆண்டவர். இந்த காலை நேரத்தில் சாமுவேல் இந்த பலியை செலுத்தினாலும் சாமுவேல் பாருங்கள், கர்த்தருக்கு பிரியமான பலியை கொண்டு வந்து செலுத்துகிறான், கர்த்தருக்கு பிரியமானது செலுத்துகிறான். அதனால தான் சாமுவேல் அவன் வாலிபனாய் வளர்ந்து வரும் பொழுது கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமானவனாய் நடந்து கொண்டான். இந்த காலை நேரத்தில் உன் ஜெபத்தினால நல்ல பாரத்தோடு ஜெபிக்கிற பிள்ளையாக இருந்தால் கர்த்தருக்கு நீ முதல்ல பிரியமான பிள்ளைன்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிற. உன் வாழ்க்கை முழுவதும், உன் எல்லை முழுவதும் பரிசுத்தமாக இருக்குமானால், கர்த்தர் விரும்புகிற பரிசுத்தம் உன் வாழ்க்கையில் இருக்குமானால், நீ தான் கர்த்தருக்கு முதல்ல பிரியமான பிள்ளை, நீ தான் பிரியமான பிள்ளை. கர்த்தருக்கு கொடுக்கிறதுல மனப்பூர்வமாய், மேன்மையாய், அது கனத்துக்குரியதாய், இது என கர்த்தருக்கு படைக்கிறன்றது உணர்வோட நம்ம படைக்கும் பொழுது அதை கர்த்தர் பார்க்குறார். கர்த்தர் அதை அப்படிப்பட்டவங்களை பிரியமானவங்களாக கர்த்தர் ஏற்றுக்கிறார். ஆபேலை கர்த்தரை ஏற்றுக்கொண்டார். இந்த காலை நேரத்தில் எல்லோரும் எழுந்து நிற்போமா? எல்லோரும் எழுந்து நிற்போம். நீ யாரை எதனால் பிரியப்படுத்த விரும்புகிற, யாரை பிரியப்படுத்த விரும்புகிறீங்க, யாரை பிரியப்படுத்திட்டு இருக்கிறீங்க? இன்றைக்கி ஒரு தீர்மானத்தோடு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் உன்னுடைய ஜெப வாழ்க்கையை சீர்படுத்தி பாருங்கள். ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கும்? உன் ஜெப வாழ்க்கை எல்லாரும் போலவும் ஓடிட்டு இருக்கிறீங்களா? தானியேலை போல ஒரு துக்கத்தோட, பாரத்தோட, ஒரு தரிசனத்தோட, கர்த்தரிடத்துலேருந்து எனக்கு பதில் வரணும்னு கர்த்தரை பிடித்து கெஞ்சக்கூடிய, மன்றாடக்கூடிய ஒரு வாஞ்சை, பாரம், ஜெப ஆவி உங்களுக்குள்ளே இருக்குதான்னு பாருங்கள். ஏதோ உட்காந்தோம், குடும்பம் உட்காந்து 2 நிமிஷம் ஸ்தோத்திரம் அல்லேலூயா போட்டு உன் குடும்ப ஜெபத்தை முடிச்சுட்டு போடுறீங்க. அந்த கரிசனை ஜெப பாரம். இன்னைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட பிள்ளைகளை தான் பிரியமான பிள்ளைகளாக இருக்க விரும்புகிறார். உன் ஜெப வாழ்க்கை கர்த்தர் பார்க்குறார். அந்த பட்டணம் எப்படி பாழாக கிடக்குதோ, உன் ஜெப வாழ்க்கை அப்படி பாழாக கிடக்குது. மறுபடியும் ரினியூவல் பண்ணுறதுக்காக கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. உன் ஆவிக்குரிய வாழ்க்கை பாழாக்கப்பட்டு கிடக்குது, புதுப்பிக்கிறதுக்காக ஜெபம் பண்ணுங்க. எனக்கு நல்ல ஒரு ஜெப ஆவி வேணும், தானியேலை போல நான் ஜெபம் பண்ணணும். யாருக்கெல்லாம் அந்த வாஞ்சை இருக்குது? நான் கர்த்தருக்கு பிரியமானதே, நான் ஜெபிக்கிற பிள்ளையாக மாறணும், நல்ல நேரம் எடுத்து நான் ஜெபிக்கணும். ஜெபிக்கிற தானியேலுடைய காரியம் ஜெயமாக இருந்தது. உன் காரியத்தை கர்த்தர் ஜெயமாய் மாற்றி ஆண்டவர் உன்னை மேன்மையான ஸ்தானத்தில் வைக்க விரும்புகிறார். இன்றைக்கி எத்தனை பேருக்குள்ளே இந்த ஜெபம் பண்ணணும்? எனக்குள்ள ஜெப ஆவியே, தானியேலை போல நான் உமக்கு பிரியமான பிள்ளையாய்
ஜெபிக்கிற பிள்ளையா இருக்கணும். எத்தனை பேர் அதை விரும்புகிறீங்க? எல்லாரும் கண்களை மூடி இருக்கும்போது உங்களுடைய கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. நல்ல ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. கர்த்தர் உங்களுக்குள்ள நல்ல ஒரு அந்த தரிசனத்தை கர்த்தர் தருவார். தானியேலை ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போதே கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார். அவனை தொட்டார், அவனோடு கூட பேசினார், அவனுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி கொடுத்தார். கர்த்தருக்கு இன்னும் பிரியமானவனாய் கர்த்தர் நடத்தினார் அவனை. ஸ்தோத்திரம். உன்னோடு கூட கர்த்தர் பேசுவார். ஜெபிக்கிற பிள்ளைகளே, கர்த்தர் உன்னோடு கூட பேச விரும்புகிறார். கர்த்தர் உனக்கு பதில் கொடுக்க விரும்புகிறார். கர்த்தர் உனக்கு பதில் கொடுக்க விரும்புகிறார். நல்லா உட்காரு, தேவ சமூகத்தில் உட்கார். மற்றதெல்லாம் மூட்டை கட்டி தூர போடு. அதெல்லாம் உன்னை மேன்மையாக கொண்டு வராது, தூக்கி போடு. செகண்ட், உன்னுடைய பரிசுத்த வாழ்க்கை. யோசேப்பு போல நீ பாவத்தை விட்டு விட்டு விலகிறியா? இல்லை அங்கங்கே சிக்கிக்கிட்டு உட்காந்துருக்கிறியா? அங்கங்கே பாவத்தில் அந்தரங்கத்தில் உட்காந்துட்டு மாட்டிக்கிட்டு இருக்கிறியா? யாரும் என்னை பார்க்கல, யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சிட்டு உட்காந்துருக்கியா? கர்த்தர் உன்னை பார்க்கிறார். கர்த்தர் உன்னை பார்க்கிறார். உன் பரிசுத்த வாழ்க்கை எப்படி இருக்குது அலசிப்பார். யோசேப்பை போல நீ வேறு பிரித்து கொண்டால் உன்னை மேன்மையாய் கர்த்தர் வைப்பார். நீ கர்த்தருக்கு பிரியமான பிள்ளை என்ற ஸ்தானத்தில் கர்த்தர் வைப்பார். உன் பரிசுத்த வாழ்க்கையை கொஞ்சம் அலசி பாருங்கப்பா. பரிசுத்த வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை. ஒருவேளை உனக்கு பாவம் உள்ள சுற்றி இருக்கும்னா இன்னைக்கு ஒப்பு கொடு, ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, நான் பரிசுத்தமாய் வாழ விரும்புகிறேன், என்னை செப்பரேட் பண்ணுங்க. இனி நான் எந்த பாவத்துக்கு அடிமைப்பட மாட்டேன், எனக்கு ஒரு விடுதலை தாங்க. அந்த பாவத்தெல்லாம் அறிக்கை செய்து நான் விட்டுட்டு உமக்கு பிரியமான பிள்ளையா நான் வாழணும். என்னுடைய பாவங்களை அக்கிரமங்களை உம்முடைய இரத்தத்தினால கழுவி என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லி அந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழ எத்தனை பேர் விரும்புகிறீங்க? உடைய வலது கரத்தை உயர்த்தி ஒப்பு கொடு, ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் கண்களை மூடி இருக்கணும், அசட்டையாக இருக்கக்கூடாது. இந்த பரிசுத்தம், பரிசுத்த வாழ்க்கை ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். வார்த்தையை அசட்டை பண்ணக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை. ஸ்தோத்திரம். மூன்றாவது, நீ கொடுக்கிற காணிக்கை யாரை பிரியப்படுத்துறது கொடுக்குறீங்க? எந்த சிந்தையோடு கொடுக்குற, எந்த உணர்வோடு கொடுக்குற? இல்லை தரிசனத்தோடு கர்த்தருக்கு பிரியமாய் ஆண்டவர் அதை அங்கீகரிக்கணும், ஏற்றுக்கொள்ளணும், என்னை ஆசீர்வதிக்கணும், அவருக்கு பிரியமாய் நான் கொடுக்கணும்னு விரும்பி கொடுக்குறியா? அல்லது முறுமுறுத்துக்கிட்டு, அல்லது நீ கர்த்தருக்கு பிரியமில்லாதெல்லாம் பண்ணிக்கிட்டு காயினை போல நீ கொடுக்கறதுல பிரயோஜனமே இல்லைன்னு சொல்கிறார். உடைய காணிக்கை ஆபேலுடைய காணிக்கை போல இருக்கணும். அந்த விதவை கொடுத்த அந்த காணிக்கை கர்த்தர் ஆசீர்வதித்தார். நான் கர்த்தருக்கு கொடுக்குறேன், கர்த்தருக்காக நான் படைக்கிறேன். இதை குறித்து அவன் வருத்தப்படலை. அந்த அம்மா எல்லாத்தையும் கொடுக்குறேன்னு வருத்தப்படல. கர்த்தர் அந்த தாய் சாட்சியாக நிறுத்தினார். நீ யாருக்காக கொடுக்குற? நீ கொடுக்குற அந்த காணிக்கை கொடுக்கும்போது உன் உணர்வு எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? அதை யோசிச்சு பாருங்க. கர்த்தர் உன் காணிக்கையை அங்கீகரிக்கிற அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற காணிக்கையாக இருக்குதா பாரு. நீ கொடுக்குறீங்க, கொடுக்கறதுக்குரிய பலன் வரணும் உங்களுக்கு. கொடுத்து கர்த்தருக்காக ஊழியர்களுக்காக கொடுக்கறதுக்குரிய பலன் வரணும். நீ கர்த்தருக்காக கொடுக்குற தசமபாகத்தில் உண்மையாக கொடு. காணிக்கையில் தசமபாகத்தில் உண்மையாக கொடு. ஊழியங்களுக்கு கர்த்தருக்காக நீ கொடுத்துப்பார். கர்த்தர் உன்னை எந்த விதத்திலும் குறைய வைக்க மாட்டார், எந்த விதத்தில் உன்னை ஒடுங்கி போக விட மாட்டார். கர்த்தருக்காக படைக்கிறேன்னு சொல்லு. நீ கொஞ்சத்தில் உண்மையாக நீ ஆண்டவர் கொடுத்தீன்னா உன்னை அநேகத்தில் அதிகாரியாக வைப்பார தவிர ஆண்டவர் உன்னை குறைச்சி வைக்க மாட்டார். நீ கொடுக்கிற அந்த கை எப்படி கொடுக்குது? கொடுக்கும்போது உன் உணர்வு, உள்ளான உணர்வு எப்படி இருக்குது? எதை உணர்ந்து கொடுக்குற, யாருக்காக கொடுக்குறன்னு உணர்ந்து கொடுக்குற, அது ரொம்ப முக்கியம். இந்த காலை நேரத்தில் சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ வளர்ந்து அவன் பெரியவனாகும் போது கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமானவனாய் நடந்து கொண்டான். உன் வாழ்க்கை முதல்ல கர்த்தருக்கு பிரியமாய் வாழணும். ரெண்டாவது, நம்மை சுற்றி வாழுகிற மக்களுக்கு நீ சாட்சி உள்ள பிள்ளையாய் வாழ கர்த்தர் உதவி செய்வாராக. நல்ல பிதாவே, இந்த காலை ஆராதனையிலும் சாமுவேலை போல இங்கு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சாமுவேலாக மாற்றுங்க. சாமுவேலை போல மாறட்ட ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியானவர் பிள்ளைகளோடு கூட இடைப்படுந்து
தொடர்ந்து வழி நடத்துங்க. சாட்சிகளாய் நிறுத்துங்க ஆண்டவரே, சாட்சியாய் நிறுத்துங்க. உமது அன்பின் கரங்களை தாழ்த்தின ஒப்பு கொடுக்கிறோம். நல்ல தீர்மானத்தோடு கூட பிள்ளைகள் கடந்து போகட்டும். ஆசீர்வதித்து பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.